ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கும் நண்பர்களே. ஆரோக்கியமான விவாதத்துக்கு வித்திடுமா 15வது சட்டப்பேரவை என்ற தலைப்பில் இன்று ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்கிறோம். ஒரு சட்டமன்ற தேர்தல் நடந்து முழுமையடைந்து 232 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னும் 2 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியிருக்கிறது. 232 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் முழுமையாக பதவியேற்று முதலமைச்சர் அமைச்சரவை பதவியேற்று அடுத்ததாக உறுப்பினர்கள் அனைவரும் பதவியேற்று இன்று சபாநாயகர் முறைப்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஏகமனதாக போட்டியின்றி திரு தனபால் அவர்கள் சபாநாயகராக மீண்டும் ஒருமுறையும் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் துணை சபாநாயகராக மீண்டும் ஒருமுறை தேர்ந்தெடுக்கப்பட்டால் எப்படி இந்த ஆட்சி என்பது ஒரு வரலாற்று சாதனையாக 1984க்கு பிறகு மீண்டும் ஒரு ஆட்சி வந்ததே இல்லை, ஒரு கன்சிக்யூட்டிவாக அடுத்தடுத்து என்ற ஒரு சாதனை இந்த ஆட்சி புரிந்திருக்கிறதோ அதே போல இதற்கு முன்னால் ஒரே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரே சபாநாயகர் ஒரு தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் ஒருமுறை வந்ததில்லை என்பதற்கேற்ப இந்த திரு தனபால் அவர்கள் சபாநாயகர் பொறுப்பேற்றிருக்கிறார். அதேபோல திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். இன்றுதான் இந்த சட்டப்பேரவை என்பது முழுமையடைந்திருக்கிறது. 15வது சட்டப்பேரவைக்கான தேர்தல் நடத்தப்பட்டு முழுமையடைந்திருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாளை குறிப்பிடலாம். இன்று சபாநாயகரை தன்னுடைய இருக்கையில் அமர வைத்த போது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்னாங்க, இந்த மாதிரி அண்ணாவுடைய பெயரை நாங்கள் கட்சியில் தாங்கிக் கொண்டிருக்கிறோம், அண்ணாவுடைய உருவத்தை நாங்கள் கொடியில் தாங்கிக் கொண்டிருக்கிறோம், அவருடைய ஜனநாயக அடிப்படை அடிப்படையில் எதிர்க்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் இரண்டும் சரிவர செயல்பட வேண்டும், யாரேனும் ஒருவர் சரிவர செயல்படாவிட்டால் செல்லா காசாகிவிடும் ஜனநாயகம் என்று அவர் சொன்னார். எனவே அண்ணாவின் வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுவோம், ஜனநாயக கடமையாற்றும் இவர்கள் சொல்ல எதிர்க்கட்சி தலைவராக முதல் முறையாக பொறுப்பேற்றக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் மிக பிரம்மாண்டமான இதுவரை தமிழக வரலாறு காணாத தேர்தல் வரலாறு காணாத மிக பிரம்மாண்டமான எதிர்க்கட்சியாக அமைந்திருக்க கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி கூட்டணி சேர்த்து 98 சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக தனியாக மட்டுமே 89 சட்டமன்ற உறுப்பினர்கள், இதுவரை வரலாறு காணாத மிகப்பெரிய ஒரு வெற்றியை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட நாங்கள் ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுவோமே தவிர எதிர்க்கட்சியாக செயல்பட மாட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார். இரண்டுக்கு நடுவில் ஒரு துலாக்கோல் போல் செயல்பட வேண்டும் என்று சபாநாயகருக்கு வேண்டுகோள் கொடுத்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா. நானும் அப்படித்தான் செயல்படுவேன், எதிர்க்கட்சிகளுக்கான அதிகமான நேரத்திற்கு நீங்கள் வாய்ப்பளித்தீர்கள் என்று திரு தனபால் அவர்கள் தமிழக முதலமைச்சருக்கு பதில் பாராட்டு தெரிவித்தார். இந்த சட்டமன்றம் எப்படி நடக்கப் போகிறது என்பது மிகப்பெரிய முக்கியமான கேள்விக்குறியாக இருக்கிறது. கடந்த சட்டமன்றத்தின் போது நிறைய வாத பிரதிவாதங்கள் இருந்தாலும் கூட ஆரோக்கியமான விஷயங்கள் நிறைய இருந்தாலும் கூட கடுமையான மோதல் போக்கு இருதரப்பிலும் காணப்பட்டதை நாம் மறந்துவிட முடியாது. எதிர்க்கட்சிகளாக பல கட்சிகள் இருந்தன. இந்த முறை எதிர்க்கட்சியாக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் மொத்தம் சட்டப்பேரவையில் மொத்தமே 3 கட்சிகள் தான் இருக்கிறது என்ற அளவில் அதிமுக தோழமை கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை கட்சி மொத்தமா 3 கட்சிகளுக்கான பிரதிநிதித்துவம் தான் இந்த இருக்கு. இது எப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு வித்திடும்? இப்படிப்பட்ட சர்வ வல்லமை வாய்ந்த மிகப்பெரிய எதிர்க்கட்சி அமைந்திருப்பது என்பது ஒரு நியாயமான ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு விவாதத்துக்கு வித்திடக்கூடியதா அல்லது மோதல் போக்கு கடந்த காலங்களை விட அதிகமாக நடக்கிறதுக்கான ஆபத்து இருக்கிறதா? மீண்டும் ஒரு முறை அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்பது இன்னொரு மென்மையான போக்கை கடைபிடித்து நாங்கள் இன்னும் அடுத்த கட்டத்தில் நடந்து கொண்டிருக்கோம் என்பதற்கான ஒரு அடையாள சான்றாக இருக்க போதா? இது பல்வேறு கேள்வி எழுந்திருக்கின்றன. இதைப்பற்றி தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். ஆரோக்கியமான விவாதத்துக்கு வித்திடுமா 15வது சட்டப்பேரவை என்ற தலைப்பில் நிகழ்ச்சி. இந்த பதில் நம்முடைய நெடுங்காலமாக சட்டமன்றத்தை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் திரு மாலன் அவர்கள் நம்முடைய உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல அதிமுகவுடைய தோழமை குமார் கொங்கு இளைஞர் பேரவை சேர்ந்த 14வது சட்டமன்றத்திலும் 15வது சட்டமன்றத்தில் உறுப்பினராக கூடிய திரு தனியரசு அவர்கள் முடிந்திருக்கார், உங்களை நிகழ்ச்சி வரவேற்கிறேன். அதேபோல மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜன் அவர்கள் முடிந்திருக்கார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல தமாக மன்னிக்கிறோம் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் முடிந்திருக்கார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கூட அவர் நம்முடைய இணைந்திருக்கிறார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு மாலன் முதல் கட்டமாக ஆரம்பிக்க விரும்புகிற விஷயம் இந்த எதிர்க்கட்சியுடைய எண்ணிக்கை. இது மிகப்பெரிய அளவில் இந்த சட்டமன்றத்தில் ஒரு கவனம் பெற்ற விஷயமா இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடும் போது அதே சொல்றாரு, நாங்க எதிர்க்கட்சியா இருப்போம் எதிர்க்கட்சியா இருக்க மாட்டோம் சொல்றாரு. இந்த எண்ணிக்கையை அவர் கவனத்தில் சொல்றார். வரலாற்றில் காணாத வெற்றி பெற்று 89 எம்எல்ஏக்களோட நாங்க இருக்கிறோம். அதே எண்ணிக்கையை தமிழக முதலமைச்சரும் குறிப்பிடுறாங்க. நாங்க எண்ணிக்கையை பார்த்து எதிர்க்கட்சிகள் எவ்வளவு இருக்காங்க எண்ணிக்கையை பார்க்க மாட்டோம், அவங்களுடைய எண்ணங்களை நாங்க பார்ப்போம் சொல்றாங்க. சோ இந்த நம்பர் ஒரு முக்கியமான விஷயம் என்பதை 2 கட்சிகளுமே ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியுமே கவனித்திருக்கிறாங்க. இது ஒரு ஆரோக்கியமான சபைக்கு பேரவைக்கு வித்திடுமா அல்லது இதற்கு முன்னால் இருந்த எதிர்ப்புகள்லாம் இன்னும் கடுமையான வீச்சில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா? அதாவது தமிழகம் இதுவரைக்கும் இருந்து கண்டிராத ஒரு அரசியல் நிலைமையை இப்போ பார்க்கிறது. அதாவது திமுகவும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய நிலைமை எப்படி என்று கேட்டால் ஒருவருடைய வீழ்ச்சியில் தான் மற்றவருடைய வளர்ச்சி இருக்கிறது. அதே நேரத்தில் ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்துழைப்பதை தான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. சட்டமன்றத்துக்குள்ள ஒத்துழைக்கும் போதுதான் மக்கள்கிட்ட நல்ல பெயர் ஏற்பட முடியும் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனால் அரசியல் சமூக ஆர்வலர்கள்ட்ட அரசியல் நோக்கர்கள்ட்ட நல்ல பேர் வாங்குறதா மக்கள்கிட்ட? ஏன்னா அதாவது இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் நீங்க ஒரு சின்ன உதாரணம் அவருக்கு பதவியேற்பு விழாவில் 11வது இடத்துல சீட்ல வரிசையில இடம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்.
அதை கலைஞர் வேற ஒரு கோணத்துல அணுகிறாரு, ஸ்டாலின் வேற ஒரு கோணத்துல அணுகிறாரு. ஸ்டாலினுடைய அணுகுமுறைக்கு இளைய தலைமுறைகள்ட்டையும் சமூக ஊடகங்களையும் நேர் பேச்சுகளையும் பேசுகிற போது இது போய் பெருசுபடுத்தி இருக்க வேண்டியதில்லை, இது நல்லதான் அவர் செய்திருக்காரு. அவருடைய இமேஜ் அந்த இடத்துல கூட தான் செய்தது. அது அப்போ மக்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது என்று சொன்னால், அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க என்று சொன்னால், முரணான ஐடியாலஜி இருக்கக்கூடிய கட்சிகளோடு திமுக அதிமுக இரண்டுமே இப்போ பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து பாராளுமன்றத்தில் அவங்க இணைந்து செயல்பட்டிருக்காங்க, காங்கிரஸோடு இணைந்து செயல்பட்டிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஐடியாலஜிக்குள்ள இவங்களுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. கொள்கை நிலைப்பாட்டில் ஒற்றுமை இருக்கா வேற்றுமை இருக்கா? இவங்களுக்குள்ள அதிமுக எதை செய்தாலும் திமுக எதிர்ப்பது, திமுக எதை செய்தாலும் அதிமுக எதிர்ப்பது. இவங்க அது எப்படின்னா இவங்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு என்பது தலைமையின் மீது இருக்கக்கூடிய வேறுபாடுகள் தான். இப்ப அந்த இரண்டு தலைமைகளும் இணைந்து செயல்படுவது என்று வந்துவிட்டால் அது ஒரு நல்ல வரவேற்பை பெறும். ஆனா அரசியல் ரீதியாக பார்க்கிற போது ஒருவருடைய வீழ்ச்சியில் தான் இன்னொருடைய வளர்ச்சி என்கின்ற ஒரு நிலை இருக்கிற போது இதை அவர்கள் எப்படி கையாளப் போகிறார்கள் என்பது ஒரு மிக முக்கியமான. இந்த சட்டமன்ற தேர்தலில் தான் ஒரு மிகப்பெரிய வியப்புக்குரிய விஷயமா இரண்டு பேருமே பெருமை தேடி கொள்ள முடியாத விஷயங்கள் இருக்கிற பாக்குறோம். எதிர்கட்சி இது போல வல்லமை வாய்ந்த எதிர்கட்சி வந்ததுல அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்குது. 84க்கு பிறகு மீண்டும் ஒரு முறை கட்சி ஆட்சிக்கு வந்ததுங்கிற பெருமை. சோ ரெண்டு பேருக்குமே பெருமை தேட முடியாத அது இப்ப வெளியில வெளி தோற்றத்துக்கு இரண்டு கட்சிகளும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பாஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்கின்ற அளவில் இருக்கு. ஆனா அடிமனதில் என்ன இருக்கு என்பது இதுவரைக்கும் அது வெளிப்படுவதற்கு இன்னும் பல காலங்கள் இன்னொரு 6 மாதமா ஆகும். நம்ம ஆட்சி ஒரு நூலிழையில தவற விட்டு விட்டோமே என்கின்ற ஒரு ஆதங்கம் இருக்கலாம். என்ன இவங்க நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டாங்களே என்கின்ற ஒரு எச்சரிக்கை உணர்வு அவர்களுக்குள்ள இருக்கலாம். அது பின்னால எப்படி வெளிப்பட போகிறது என்பதை நம்ம பார்க்கணும். ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்க்கட்சியாக இருந்து அந்த திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடாத வரைக்கும் திமுகவுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். அதிமுகவுக்கு அவர்களை பேச அனுமதித்தாலே அவர்களுக்கு போதும் என்கின்ற ஒரு நிலை இருக்கு. இப்ப கடந்த சட்டமன்ற அனுபவங்கள் பார்க்கிற போது யாரையும் பேசுவதற்கே அனுமதிப்பதில்லைங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அவர்கள் பேசட்டும், அவருடைய கருத்துக்களை சொல்லட்டும், மற்றபடி அவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனல் மெஜாரிட்டி இருக்கு. அதாவது ஒரு பட்ஜெட்டையோ ஒரு மற்ற விஷயங்களையோ நிறைவேற்றிக் கொள்வதற்கு தேவையான, ஆனா சட்ட திருத்தங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும். அப்போ அவங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். இப்ப லோகாயுக்தா கொண்டு வராங்கன்னு சொன்னாங்கன்னா லோகாயுக்தாவுக்கு திமுகவினுடைய ஒத்துழைப்பு வேணும். லோகாயுக்தால பிரச்சனை இருக்காது, மற்ற விஷயங்கள் அந்த ஆதரவு கிடைக்குமாங்கிற ஒரு கேள்விக்குறியா நான் பாக்குறேன். திரு ரங்கராஜன் நான் கேட்க ஒரு விஷயம், திரு மாலன் அவர்கள் குறிப்பிட்டது போல எதிர்க்கட்சிகளை முழுமையாக பேச அனுமதித்தாலே ஒரு பெரிய பெரிய வரவேற்பை பெறும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பார்வை. சபாநாயகர் சொல்றாரு, கடந்த முறை நாங்க நிறைய எதிர்க்கட்சிகளுக்கு பேச வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னு. தமிழக முதலமைச்சர் சொல்றாங்க, அந்த மாதிரி நிறைய நேரம் நீங்க கொடுத்தீங்க, ஆவணங்கள்லாம் எடுத்து பார்த்தாலே தெரியும். ஆனா நம்ம கண்கூடா தினசரி பார்த்த விஷயம், வெளிநடப்பு செய்துவிட்டு காலைல எந்திரிச்சோடனே முதல் வேலையா வெளிநடப்பு செய்துவிட்டு அவர்கள் இந்த மாதிரி எங்களுக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி சொல்றோம். எதிர்க்கட்சிகளோட பார்வையில திடமான ஒரு கருத்திற்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லைன்னு. ஆனா அதிமுகவும் தமிழக சபாநாயகர் சொல்றாங்க இல்ல முழுமையான நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய பார்வையில, நீங்க பத்திரிகையாளர், நீங்க தொடர்ந்து சட்டமன்றம் பார்த்த பார்வையில இல்ல, ஒரு விதத்துல நீங்க சொல்றது சரிதான். பொதுவான ஒரு பெர்செப்ஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு காலத்துல சட்டசபைனா அங்க பல விஷயங்கள் ஆராய்ந்து பில் எல்லாம் படிச்சுட்டு வருவாங்க மெம்பர்ஸ். அதுல அமெண்ட்மெண்ட் கொடுப்பாங்க, திருத்தங்கள் மூவ் பண்ணுவாங்க, தோட்டாலும் பரவாயில்ல. அதுக்கான ஒரு வரைக்கும் படிச்சு அதுக்கான வியாக்கியானங்கள்லாம் பல மணி நேரம் பேசுற ஆற்றல் பெற்ற எம்எல்ஏ எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அன்னை காலங்களில் சட்டசபை என்பது காலையில நீங்க என்ன பிரச்சனை வச்சு வெளிநடப்பு செய்யலாம், என்ன ஆர்ப்பாட்டம் செய்யலாம், என்ன பிரச்சனை எழுப்பலாம், 0 எழுப்பிட்டு வெளியே போயிருக்குது. இப்படியாகத்தான் சட்டமன்ற டிவியில் இருக்கிற கவரேஜும் பெரும்பாலும் அப்படிதான் இருக்கு. நம்ம ஒருவேளை தொலைக்காட்சி நிறுவனங்களை பார்த்துதான் இது செய்கிறார்கள் என்று எண்ணம் கூட சில நேரத்தில் ஏற்படுகிறது. சபாநாயகருடைய கவனத்தையோ அரசுடைய கவனத்தையோ ஈர்க்க முடியவில்லை, குறைந்தபட்சம் ஊடகங்கள் மூலமாக மக்களுடைய கவனத்தையா ஈர்ப்போங்கிற முயற்சியா இருக்கலாம்ல. இல்ல, அது வெளிநடப்பு 0 நடக்கிற விஷயங்கள் தவிர மற்ற நேரங்களில் கூட அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வைத்து நல்ல சிறந்த பார்லிமெண்டரியனாக இருந்து விவாதம் செய்து அரசாங்கத்தில் கொண்டு வந்த சட்டத்தில் அதில் இருக்கிற சில லூப்போல்ஸ், அதில் இருக்கிற சில வீக்னஸ் எல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி அதுக்கான திருத்தம் கொண்டு வருவதற்கான முயற்சிகளோ ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முயற்சியோ கூட எதிர்கட்சியில் இருக்கிற சிலர் கூட அது செய்யலன்னு கூட தோணுது.
நீங்க அந்த மாதிரி ஒட்டுமொத்தமா சொல்லிட முடியுமான்னு எனக்கு தெரியல. எதிர்க்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டையோ ஒரு விமர்சனத்தையோ ஒரு மாற்று பார்வை அரசு மீது இயல்பா வைப்பாங்க. திமுக பலமுறை குறிப்பிட்டது போல எதிர்க்கட்சியுடைய பணியே தான், அதான் ஜனநாயகமே கூட. சோ ஒரு விமர்சன பார்வை வைக்கும் போது வரிக்கு வரி அமைச்சர்கள் தரப்புல இருந்து அரசு தரப்புல இருந்து எதிர்ப்பு மறுப்பு சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அங்க ஒரு வாதம் என்பது விவாதமாக மாறி ஒரு விதண்டாவாதமாக மாறி ஒரு மோதல் போக்கு வந்துருது இல்லையா? பேச அனுமதிக்கல என்ற காலம்லாம் இருந்திருக்கு. அதாவது ரஹ்மான் கான் பேச முயற்சி செய்யும் போது மைக் ஆஃப் செய்து விடுவார்கள். அது பதிவேட்டில் ஏறாது. ஆனால் அவர் உரத்த குரலில் பேசும்போது அங்கிருந்து மந்திரி அதுக்கு பதில் சொல்வார். எப்படியோ ஆக மொத்தம் இவர் பேசுவதும் அமைச்சர் பேசுவதும் பதிவேட்டில் அரங்கேறிவிடும். அப்படி ஒரு யுத்தியை ரஹ்மான் கான் போன்றவர்கள் கையாண்டார்கள். துரைமுருகன், ரஹ்மான் கான், காசுபு, இந்த 3 பேர் ட்ரையோன்றவர்கள் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக குறைந்த அளவு இருந்தால் கூட அவர்கள் சொல்வதில் எப்படியும் அதை அவர்கள் பேசி எப்படியாவது அந்த பதிலும் பெற்று இது பதிவேட்டில் ஏற்றக்கூடிய அந்த ஆற்றல் மிகுந்த எம்எல்ஏக்களாக இருந்தார்கள். எதுக்கு சொல்ல வர அந்த தரத்தையும் பார்க்கணும். சட்டமன்ற எதிர்க்கட்சியிலிருந்து வருபவர்கள் அதற்கு உண்டான ஹோம்ஒர்க், அதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி, அதுக்கு உண்டான டாக்டிக்ஸ் இவையெல்லாம் கூட சேர்த்து கொண்டு அரவணைத்துக் கொண்டால்தான் அவர்கள் அங்கே சோபிக்க முடியும். இல்லை என்றால் நேரம் இல்லை என்று ஒரு வாதம் வந்துவிடும். இப்போது இருக்கும் சட்டசபையில் மீண்டும் துரைமுருகன் வந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு ஆதரவாக அந்த ஆற்றல் மிக்க சட்டமன்ற எதிர்க்கட்சியில் பேசக்கூடிய அந்த ஆற்றல் மிக்கவர்கள் யார் என்று பார்த்தால் அதுவும் சற்று குறைவுதான். அந்த அளவுக்கு தயார் செய்து வருவதற்கான முயற்சிகள் திமுகவில் எடுக்க வேண்டும் என்று சொல்றேன். நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கிட்ட கேட்க விரும்புற விஷயம், நான் முதல்ல சாமகான் குறிப்பிட்டதுக்காக மன்னிக்கணும். நான் கேட்கிற விஷயம், இப்ப ஏற்கனவே திரு ரங்கராஜன் அவர்கள் குறிப்பிட்டது போல துரைமுருகன் போன்றவர்கள்லாம் சில விஷயங்களை ரொம்ப நகைச்சுவையா ஆளுங்கட்சியுடைய கவனத்தை கூட ஈர்க்க முடியாத விஷயங்கள் பண்ணாங்க. அவரே ஒரு முறை குறிப்பிட்டது போல சட்டமன்றத்தில் கடந்த 14வது சட்டமன்றத்தில் மின்வெட்டு தொடர்பாக மின்சார உற்பத்தி தொடர்பாக ஒரு கேள்வி எழுப்பின போது அப்போதைய மின்சாரத்துறை அமைச்சர் நீண்ட நெடிய விளக்கம் அளித்தார். அதற்கு பதில் சொல்வதற்காக நான் எழுந்தேன். சபாநாயகர் என்னை அனுமதிக்கவில்லை. அப்ப நான் இல்லங்க, நான் என்னுடைய உறுப்பினருக்கு தான் அவர் அட்வைஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சரி அப்ப பரவாயில்ல பேசுங்க சொன்னோடனே அவர் எழுந்துட்டு இந்த பதில கேட்கறதுக்கு நம்ம மின்வெட்டிலே உட்கார்ந்துக்கலாம், பேசாம இருப்பான்னு சொல்லிட்டு தன்னுடைய உறுப்பினருக்கு அட்வைஸ் பண்றார். சோ இது ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை ஏற்படுத்தி மிகப்பெரிய சபையில சிரிப்பை தான் ஏற்படுத்துது. இதுல ஒரு ஆளுங்கட்சியை அவர் குத்தி காட்டியிருந்தாலும் கூட மின்வெட்டுகள் இருக்குது ஆனால் இல்லைன்னு சொல்லி அமைச்சர் சொல்றாரு மறுக்கிறார் என்பதை ஒரு மிக நாகரிகமாக மிக நகைச்சுவையாக சொல்லும் போது எதிர்க்கட்சிகளும் சபாநாயகர் உட்பட எல்லாருமே சிரித்து சாதாரண எடுக்கக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். ஆனால் கடந்த முறையும் சரி இதற்கு முந்தைய காலங்களிலும் சரி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல சந்தர்ப்பங்களில் முறையான அளவில் சரியான செயல்படுறாங்களா கேள்வி எழுது இல்ல. சபாநாயகரும் சரி தமிழக முதலமைச்சர் சரி எதிர்க்கட்சிகள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொறுப்பை உணர்ந்து அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? எது பொறுப்பு எது நடுநிலை என்பதை யார் தீர்மானிப்பது? அதாவது பாண்டே ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தில் ஒரு அருமையான ஒரு சொற்றொடர் ஒன்று உண்டு. எதிர்க்கட்சிக்காரர்கள் சொல்வார்கள், the government is yours, the house is ours என்று சொல்வார்கள். அரசு உங்களது ஆனால் சபை நம்மது என்று சொல்வார்கள். இதுல என்னைக்குமே பாராளுமன்ற ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சிகளுடைய ரைட்ஸ் superior than the rights of the ruling party. இது ஒரு மரபு. அதாவது இவர்கள் பேச வேண்டும், அவர்கள் கேட்க வேண்டும். இப்படிதான் சட்டமன்றம் ரொம்ப நாளா நடந்து கொண்டிருந்தது. நீங்க கடந்த சில ஆண்டுகளாகத்தான் இப்படி இருந்ததே ஒழிய அதற்கு முன்னால நீங்க எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருக்கின்ற போது கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒரு நண்பர் சட்டசபையில எழுந்து நீங்க கள்ள நோட்டு அடிக்கிறீங்கன்னு குற்றம் சாட்டினார். இன்னைக்கு எல்லாம் அத மாதிரி எல்லாம் பேச முடியுமா? உடனே காமராஜர் சொன்னாரு, அதை நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்டார். உடனே அவரு எதிர்கட்சி கண்டு ஆடி போனார். நான் நம்பல, நீ நம்பல, அதோட விட்டுரு அப்படின்னு சொன்னார். அண்ணாவை பார்த்து விநாயகம் கேட்டாரு, யுவர் டேஸ் ஆர் நம்பர்டுனார். அண்ணா சோகம் இல்லாம இருக்கிறார். அப்ப கூட அண்ணா என்ன சொன்னாரு? உடனே சட்டமன்றத்தில் எழுந்து அவர் எல்லாரும் அடிக்க போகல, மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் அப்படின்னு சொன்னார். ஆகவே நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கிற போது ரெங்காவுக்கு தெரியும், மாலனுக்கு கூட தெரியும். நாங்கள் ஒரு தடவை கலைஞர் அவர்கள் 7th ஃபிளீட் நம்முடைய ஐபிகே பீஸ் கீப்பிங் போர்ஸ் போயிட்டு இந்த சென்னையில லேண்ட் ஆன உடனே அதை முதலமைச்சர் ரிசீவ் பண்ணலன்னு சொல்லிட்டு நாங்க தான் அந்த தீர்மானத்தை நான் கொண்டு வந்தேன். இட் இஸ் எ பிளாக் பேஜ் இன் யுவர் லைஃப் ஹிஸ்டரின்னு சொன்னா அப்போதெல்லாம் சட்டமன்றத்தில் அதை பேசுவதற்கான உரிமை இருந்தது. அதை போன்ற ஒரு சட்டமன்றம் தொடர வேண்டும் என்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஐடியல் ஹவுஸ். என்னை போன்ற சட்டமன்றத்திலே 3 முறை இருந்தவர்களுக்கு இந்த காம்போசிஷன் ஆஃப் தி ஹவுஸ் ரொம்ப ஐடியலா தெரியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுகின்ற மெஜாரிட்டி, எ ஃபங்க்ஷனிங் மெஜாரிட்டி, அப்போசிஷனுக்கு an effective opposition. இதுல என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, வழக்கமா அப்போசிஷன் டிவைடடா இருக்கும்.
நீங்க 2-3 தேர்தல்களாக ஆளுங்கட்சியோடு யார் கூட்டணி வைத்து ஜெயித்தார்களோ அவர்களே அதிக நபர்களை பற்றி எதிர்க்கட்சிகளாக அமர்ந்தார்கள். ஆகவே முதல்ல அவர்கள் 2 பேருமே பேசிக்குவாங்க. அப்போ உண்மையிலே அப்போசிஷனா இருந்தவங்களுக்கு அப்போசிஷன் வாய்ஸ் கிடைக்கல. சில நேரங்கள்ல எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா அப்போசிஷன் பிளாக்கே 4-5 இருக்கும். ஒரு காங்கிரஸ் ஒரு குரூப்பா இருக்கும், டிஎம்கே ஒரு குரூப்பா இருக்கும், கம்யூனிஸ்ட் ஒரு குரூப்பா இருக்கும். அது போக சில உதிரி கட்சிகள் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு குரூப்பா வந்திருக்கலாம். கிருஷ்ணசாமியை போன்றவர்கள், திருமாவளவனை போன்றவர்கள், முஸ்லீம் லீக்கை சார்ந்த நண்பர்கள், இப்படி பல பேர் சபைக்குள்ள இருக்கின்ற போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே ஒரே நிலைப்பாடு இருக்காது. மெயின் அப்போசிஷன் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கின்ற போது மற்றவர்கள் வேற ஸ்டாண்ட் எடுப்பார்கள். ஆகவே அவர்கள் மட்டும் வெளிநடப்பு பண்ணும்போது இவர்கள் மட்டும் உள்ளே உட்கார்ந்து இருப்பார்கள். ஆனால் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா சில நேரத்தில் ஆளுங்கட்சி என்ன செய்யும் கேட்டீங்கன்னா எதிர்கட்சிகளிலே ஒன்றை தயார் பண்ணி மெயின் எதிர்கட்சிக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர சொல்வார்கள் அல்லது பேச சொல்வார்கள். இதெல்லாம் சட்டமன்றத்தில் தொடர்ந்து நடக்கும். ஆனால் இந்த முறை என்ன ஆனது என்று கேட்டால் அந்த ரூலிங் அண்ட் அப்போசிஷன் ஒரு கிளியர் கட்டா டிவைட் ஆகி போயிருக்கு. அதனால வெளிநடப்பு பண்ணா கூட என்டையர் 98 பேர் வெளியே போயிடுவாங்க. அப்படி போகின்ற போது ஹவுஸ்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் எம்டி பெஞ்சஸ் அப்போசிஷன் பெஞ்சஸ் பார்த்து தான் பேச வேண்டியிருக்கும். அது ஒரு தமாஷா இருக்கும். ஆகவே இந்த தடவை 2 பேருமே இது ரொம்ப நாள் ஒரு கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு காலம் வந்துட்டு நினைக்கிறேன். லைவ் டெலிகாஸ்ட் கேட்டோம். சட்டமன்ற நடவடிக்கைகளை லைவா டெலிகாஸ்ட் பண்ணா நீங்க சொல்றீங்கல்ல ஒரு நல்ல எதிர்கட்சியாகவும் செயல்படுவார்கள், அவர்களுக்கு பதில் சொல்லுகின்ற பொறுப்பான ஆளுங்கட்சியாகவும் செயல்படுவார்கள். அதுக்கு டைம் வந்துருச்சுதான் நான் நினைக்கிறேன். இந்த வாதத்தின் மூலம் இன்னைக்கு நம்ம அந்த ஒரு தகவலை இந்த புதிய அரசுக்கு அனுப்பி அது ஒரு லைவ் டெலிகாஸ்ட் என்டையர் அசம்பிளி செஷன் கொஸ்டின் அவர்ல இருந்து 0 ஹவர்ல இருந்து எல்லா மானிய கோரிக்கைகள் வரை அத்தனையும் லைவ் டெலிகாஸ்டா போச்சுன்னு சொன்னா ஜனங்களுக்கு எதிர்கட்சி ஒழுங்காக செயல்படுகிறதா ஆளுங்கட்சி ஒழுங்காக செயல்படுகிறதா என்று மாலன் சொல்வது போல நாம் ஒரு மதிப்பீடு செய்வதற்கு நம்மை போன்று வெளியே இருக்கின்ற பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ், ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஃபார்மர் மெம்பர்ஸ் நம்ம எல்லாருமே ஒரு நியாயமான மதிப்பீட்டை இந்த சட்டசபைக்கு வழங்க முடியும். நீங்க சொன்னது போல நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்பது போல ஒரு அமைதியான ஒரு ஆரோக்கியமான விவாதம் கொண்ட ஒரு சட்டமன்றமா இருந்தா அதை யார் பார்க்க விரும்புவாங்க அப்படின்னு தெரியல. நிச்சயமா ஒரு கடுமையான ஒரு போட்டி ஒரு சண்டை இருந்துச்சுன்னா ஒரு குஸ்தி இருந்துச்சுன்னா நிறைய தான் நீங்க பண்றீங்களே லைவ் டெலிகாஸ்ட் பாக்குற ஒரு அர்த்தம் மக்களுடைய பார்வையை நான் புரியுறேன். ஆளுங்கட்சியோட தோழமை இயக்கமா இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சருடைய அன்பை பெற்ற கொங்கு இளைஞர் பேரவை சேர்ந்த 2வது முறை சட்டமன்ற உறுப்பினர் தனியரசை கேட்க விரும்புற கேள்வி. சபாநாயகர் நடுநிலையா செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரும் நான் செயல்படும் சொல்லி உத்தரவாதம் அளிக்கிறாரு. தமிழக முதலமைச்சர் அதற்கான எதிர்பார்ப்பு நம்பிக்கை ஏற்படுத்துறாங்க. எதிர்க்கட்சி தலைவரும் நீங்க செயல்படணும்னு வேண்டுகோள் விடுக்கிறார். ஆனா இன்னைக்கு அவருடைய நன்றி உரையில தன்னுடைய கட்சி தலைவியா இருக்கக்கூடிய அதிமுக பொதுச்செயலாளருக்கு பெரிய ஒரு நன்றி பாராட்டுரை சொல்றாரு. நான் அண்ணாமலை வாய்ப்பு கொடுத்தீங்க, தலித் சமூகத்திலிருந்து வந்திருக்கிறேன், என்னை எல்லா இடத்துலயும் வெற்றி பெற வச்சீங்க, 6 இடத்துல கொண்டு வந்தீங்க, அவிநாசியில கொண்டு வந்து எல்லாமே பாராட்டு மிக 100 விழுக்காடு புரிந்து கொள்ளக்கூடியது ஏற்புடையது. அவங்களால தான் இவர் அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் மாற்றுக் கட்சியினருடைய பெயரையோ எதிர்க்கட்சியினுடைய பெயரை கூட குறிப்பிடாமல் என்னை பாராட்டி உரை வழங்கிய என்னை தேர்ந்தெடுத்த உறுப்பினர்கள் நன்றி, பாராட்டிய முன்னவருக்கு நன்றி, மற்ற கட்சி தலைவர் நன்றி. 2 பேர் தான் இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியில் ஒரு தலைவர் இருக்கிறாரு, திமுக ஒரு தலைவர் இருக்கிறார். அவ்வளவுதான். 2 பேர் பேரை சொல்ல உங்களுக்கு என்ன தயக்கம் முடியும்? இதுல பேரை சொன்னா கூட ஏதாவது பிரச்சனை ஆயிருமோங்கிற ஒரு தயக்கம் இருந்தா அவர் நடுநிலையான சபாநாயகரா அவர் துலாக்கோல் மாதிரி செயல்படுவாருங்கிற எதிர்பார்ப்பு எதிர்க்கட்சிகள் எப்படி வரும்? பொதுவா சட்டமன்ற பேரவையினுடைய தலைவர் நடுநிலையா இருப்பாரு, கட்சி சார்பட்டு இருப்பாருங்கிற மரபு அப்படி சொல்லப்பட்டாலும் கூட உங்களுக்கு தெரியும் முழுக்க ஆளுங்கட்சியினுடைய சேர்ந்தவங்க தான் நம்ம இப்ப சட்டமன்ற பேரவையா தேர்ந்தெடுக்கப்படுறோம் பேரவைத் தலைவரா. உண்மை, அது ஒண்ணு இல்ல. இப்ப நீங்க எதிர்கட்சியை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எதிர்கட்சி தலைவரை குறிப்பிட்டு யாரையாவது ஒரு பேரை சொல்லி அவங்களுக்கு எந்த வகையில நம்ம வாழ்த்தோ நன்றியோ எதுக்காக சொல்லணும்? இல்ல இந்த மரபு எப்படி வச்சிருக்காங்க? ஆளுங்கட்சி அவை முன்னவரும் எதிர்கட்சி தலைவரும் என்ன அப்படின்னா 2 பேருக்கும் சமமா இருக்கணும், 2 பேரும் சேர்ந்து தான் அந்த முன்னவரை இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க பாத்துப்பீங்க சபாநாயகர் தனபால் அவர்களோ உட்கார வரைக்கும் மரபு இருக்கு. சபாநாயகர் தனபால் அவர்களோ பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களோ ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு போட்டி ஏற்படுத்துறதுக்காக கூட யாரும் கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த பாராட்டுறதுமா எதிர்கட்சி தலைவருடைய பேரை குறிப்பிட என்ன குறவு? நான் ஏன் குறிப்பிடங்கிற சட்டவிரோதமோ மரபுரோதமெல்லாம் நான் கேட்கவே இல்லை. அது குறிப்பிட்டா இன்னொரு கெஸ்டர் அடுத்த ஒரு அருமையான பரவாயில்லையே உங்க நல்லபடியா பாராட்டி ஏதாவது நியூட்ரலா கொண்டு வராங்க ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் இல்லையா? நம்ம சபை எப்படி நடக்க போகுதுங்கிறதா விவாதம். எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அங்கதான் நிக்குது. இதற்கு முன்னாடி இல்லாத ஒரு வரலாறு இப்ப அமைஞ்சிருக்கு. மீண்டும் ஒரு ஆட்சி, வலுவான எதிர்கட்சி.
அப்ப சபாநாயகருக்கு வந்து திமுக தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக முதல் முறை அமர்ந்திருக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி பாராட்டு ஒரு வார்த்தை. இல்ல ஸ்டாலினை பாராட்டணும்னு அப்படி குறிப்பிட்டு பாராட்டுறதுல அப்படி மரபா இல்லாட்டி நீங்க சொன்னது பிற்பாடு நீ ஏதாவது அதை பத்தி பரிசீலிக்கலாமே எனக்கு தெரியல. இதுவரை மரபா வேற சட்டமன்றங்கள் மரபே வேண்டியது இல்லையா? இது மரபுக்காக நம்ம ஏன் காத்திருக்கணும் கேட்கலாம். சாதாரணமா வந்து எல்லாருக்கும் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி சொல்றாரு. இப்ப வந்து என்னை பாராட்டிய கட்சி தலைவர் அனைவருக்கும் நன்றின்னு சொல்றாரு. என்னை தேர்ந்தெடுத்த உறுப்பினர் அனைவருக்கும் நன்றி சொல்றாரு. முடிஞ்சு வச்சு கதை அங்கேயே முடிஞ்சு வச்சு. தமிழக முதலமைச்சருக்கு ஒரு 10 பாரா சொல்லும் போது, அவை முன்னவருக்கு ஒரு வரி சொல்லும் போது, கூடுதலா ஒரு வரி எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு முடிஞ்சு வச்சு கதை. இன்னும் நாங்கள் அது வந்து விமர்சன பார்வை இன்னும் பெருந்தன்மையா தானே பார்க்கப்படும். பரவாயில்ல எல்லாருமே சரியா கொண்டு போயிருக்காங்க தானே பார்க்கப்படும். பரவாயில்ல இது ஊடக வெளியில நீங்க அப்படி ஒரு கருத்தை சொல்லி மக்கள் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு ஊட்டியனா அது ஒரு இப்ப நம்ம அன்னைக்கு முதல்வர் பொறுப்பு இருக்கும்போது ஸ்டாலின் அவருக்குரிய இருக்கையில தான் இருந்தார். அவருக்குரிய இருக்கையில தான் இருந்தார். அவர் தந்தையார் வந்து முதல் வரிசைக்கு இல்லைன்னு சொன்ன உடனே அது வந்து மறுபடியும் அம்மா எவ்வளவு பெருந்தன்மையா அறிக்கை வந்துருச்சுன்னு பாத்தீங்க. அது மாதிரி இது இப்ப நம்ம இன்னைக்கு அவருக்குரிய இருக்கையில் அமரல் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். அவருக்கான சீட் வந்து அலாட் பண்ணப்படும். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அவர் சட்டமன்ற உறுப்பினர் தான் மாட்டுக்கிறதுல. ஆனா ஸ்டாலின் குளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், குளத்தூர் சட்டமன்ற நான் என்னோட இருக்கையில் அமர்ந்திருந்தேன், அவர் அவருடைய இருக்கையில் அமர்ந்திருந்தார். அதை மீறி முதல் வரிசைக்கு வரணும்னு சொன்னதே அவருடைய தலைவர் திமுக தலைவர் கருணாநிதி சொன்னதே தவறு. அவர் அதை அப்படி அதை ஒரு செய்தியாக்கி அனுதாபம் பாக்குறாங்க மக்கள். தவறு அப்படின்னா தமிழக முதலமைச்சர் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்துச்சு. தவறு அதான் அது ஊடக வெளியில இப்ப நீங்க எப்படி பொது வெளியில இன்னும் நல்லா இருந்திருக்கும் நீங்க சொன்னா அப்படித்தானா? அது பெரிய உங்களுக்கு நினைவு இருக்கும். முக்கியமான பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி ஏற்படுறது முதல் முறை இல்ல. திரு ஸ்டாலினுக்கு வந்து பின்னாடி இடஒதுக்கீடு கொடுத்த மாதிரி இடம் கொடுத்த மாதிரியே 2002 தமிழக முதலமைச்சர் இதே முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து பொறுப்பேற்ற போது அன்பழகன் அவர்களுக்கு வந்து இதே மாதிரி 8 கொடுக்கப்படுது. இதே மாதிரி ஒரு விளக்கம் வழங்கி கொடுத்தாங்க. அப்ப 2002 ஒரு விளக்கம் 14 வருஷம் கழிச்சு விளக்கம் சொல்லும் போது ஊடகங்கள் வந்து மரபாகி போச்சு. இப்ப நீங்க அதுக்கப்புறம் ஊடகத்துல பேசுவாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சர் இது மரபாயிருச்சு. இது மரபு நல்லா இருக்கு பாருங்க. இப்ப நம்ம நல்லா பரவாயில்ல அவரு வந்து அமர்ந்தாரு, அம்மாவும் நல்லா நன்றி சொல்லிட்டாங்க. இதே மாதிரி இப்ப நம்ம சட்டமன்ற பேரவைத் தலைவர் இப்படி நம்ம சொல்லணும்னு எதிர்பார்த்தா நம்ம அது ஒண்ணு அடுத்ததுல அப்படி ஒன்னும் இப்படித்தான் சொல்லணும்னு மக்கள் விரும்புறாங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம அது பேரவைத் தலைவர் எந்த மாற்று கருத்து இல்ல. இப்ப கடந்த முறை பாத்தீங்கன்னா தேமுதிக உறுப்பினர்களும் திமுக உறுப்பினர்களும் கூட்டணியில் இல்லாம இருந்து 2 பேருமே தனித்தனியா இருந்தாங்க. திரு பீட்டர் அவர்கள் சொன்னது போல ஆளுங்கட்சியோட இணைந்த கட்சியா தான் வந்தாங்க. ஆனா எதிர்கட்சியாக அதிகாரப்பூர்வமா தேமுதிக வந்தது. ஆனா ஓராண்டுக்குள்ளாவே அவருடைய உறவு முறிஞ்சு தேமுதிகவும் திமுகவும் கடுமையான எதிர்கட்சியா செயல்பட்டாங்க. அவங்க முடிந்த அளவு அவங்களுடைய போர்க்குணத்தை காட்டினாங்க. ஆனா அவர்கள் 2 கட்சியுமே ரொம்ப வருத்தப்பட்ட விஷயம், எங்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பே கிடைக்கலன்னு சொல்லிட்டு. இந்த முறை எல்லோருக்குமே அறிந்தது போல ஒரு வலுவான எதிர்கட்சி அமைந்திருக்கும் போது இந்த முறை சபையை நடத்தும் போது இன்னும் கூடுதல் கவனம் தேவை அப்படின்னு நீங்க உணர்றீங்களா? இல்லையா? நம்ம இயல்பாவே இப்ப நம்ம வந்து சென்ற 5 ஆண்டுகள் ஏதோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, புரட்சித் தலைவர் அம்மானுடைய அரசு சட்டமன்றத்துக்குள்ள எதிர்கட்சிகளுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பை குறைச்சாங்கன்னு நம்ம சொல்றதே முதல்ல தவறு. அப்படி ஒரு செய்தியை நம்ம வந்து அது தவறான தகவல், அது உண்மைக்கு மாறான தகவல். இப்ப கூட அம்மா மிக பெருந்தன்மையை இன்னைக்கு கூட சட்டமன்றத்துக்குள்ள பேசுறது நேரத்தோட அளவு பார்க்கும்போது சபாநாயகர் வந்து ஒவ்வொரு பேரவை கூட்டம் தொடர் முடியும் போது நேரம் அதிகம், எதிர்கட்சி தலைவர் நேரம் தான் ஆளுங்கட்சியோட. இதுல 2 கேள்வி எழுது. எதிர்கட்சி தலைவர் நேரம் தான் அதிகம், அந்த தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டாங்க. இதுல கணக்குல வந்து எதிர்கட்சிகளா வரக்கூடிய கொங்கு இளைஞர் பேரவை திரு தனியரசு அவர்களோ, சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களோ, சேகு தமிழரசு அவர்களோ, இவர்களுடைய நேரம் எதிர்கட்சி போயிட்டு இந்த அமைச்சர்கள் குறுக்கீடு பண்ணக்கூடிய விஷயங்களும் சேர்த்து இவங்களுடைய உறுப்பினர் கணக்கெல்லாம் சேர்க்கிறாங்க. பெரிய குற்றச்சாட்டா இருந்தது. அமைச்சர்கள் குறுக்கீடு பண்ணி அவங்க 15 நிமிஷம் பேசுறாங்க, அதே எங்க கணக்குல சேர்த்துறாங்க. என்னங்க குறுக்கீடு வந்துச்சுன்னா குறுக்கீடு வராதபடி பேச கத்துக்கணும்னு சொல்லிடுறாங்க. இல்ல அதை இன்னைக்கு அம்மா தெளிவா சொன்னாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எண்ணிக்கையில வந்து நீங்க ஏதோ எதிர்கட்சிகள் ரொம்ப வலிமையா பலமான அதிக எண்ணிக்கையில் இருக்கிறதுனால நாங்க அப்படி ஒன்றும் அந்த பார்வையில பார்க்க மாட்டோம். ஜனநாயகத்துல ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் நாணயத்தின் இரு பக்கங்களை போன்றது அண்ணா சொன்னபடி. அதுல வந்து ஒரு நாணயத்தின் ஒரு பகுதி சிதைந்தால் நாணயம் செல்லாதாகிவிடும். யார் சொல்றாங்க? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா எவ்வளவு பக்குவமா, எவ்வளவு மென்மையா, எவ்வளவு எதிர்கட்சிகள் மதித்து சொன்ன வார்த்தைகள். நாணயம் செல்லாது, ஆகவே எதிர்கட்சிகள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதற்கு எல்லா வாய்ப்பும் வழங்கப்படும். அதுல ஏற்கனவே 5 ஆண்டு வழங்கப்பட்டிருந்தது. இந்த ஆண்டு நீங்க இப்பவும் சொல்றேன், நீங்க வந்து மக்களினுடைய உணர்வுகளை எதிர்கட்சிகள் பிரதிபலித்தால் அனுமதிக்கப்படும். மக்களினுடைய உணர்வுகளை எதிர்கட்சிகள் பிரதிபலிக்கிறதுல ஆளுங்கட்சி தலையிடாது அம்மா சொல்றாங்க. அதற்கு அடுத்தபடியா எப்பொருள் யார் யார் வாக்கியப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உண்மைக்கு மாறான தகவலை சபைக்கு தந்து சபையின் நேரத்தை வீணடித்து அப்பளுக்கில்லாத ஆட்சி நடத்தி வருகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது, அம்மாவுடைய அரசின் மீது களங்கம் கற்பிக்க சபையை பயன்படுத்தினால் அங்கதான் பிரச்சனையே வரும். அதனாலதான் அவங்க அப்படி பேச்சை அனுமதிக்க முடியாது. இப்ப நம்ம பீட்டர் அல்போன்ஸ் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அதுல எல்லாம் ஒன்னும் மாற்று கருத்தே இல்லை. அதே மாதிரி நம்ம மாலனையா சொல்றாங்க, ரங்கராஜையா சொல்றாங்க.
அங்க எங்க வருதுன்னு பாருங்க. உண்மைக்கு மாறா தெரிந்தே குற்றச்சாட்டு சொல்றது. ஒரு சம்பவத்தை எடுத்துக்கிட்டு மௌலிவாக்கம் கட்டண பிரச்சனைனா அதுல ஒரு செய்தி ஆக்குறது. அது நீங்க சொன்ன மாதிரி அது விவாதிக்கவே எடுக்கிறது இல்ல. ஒரு கருத்து விவாதிக்கவே எடுக்கிறது யாரு இல்ல. இங்க பாருங்க, அது எப்ப சொல்றாரு பாருங்க. விவாதிக்க எடுக்க வேண்டியது அனுமதிக்க வேண்டிய சபையா, ஆளுங்கட்சி தரப்பா, எதிர்கட்சி தரப்பா? அது அல்போன்சையாவும் நான் கேட்டுட்டு இருக்காரு. நான் 2 மூத்த பத்திரிகையாளர் மத்தியில் சொல்றேன், உங்கள்கிட்டயும் சொல்றேன். அதுல என்ன பேரவைத் தலைவர் என்ன சொல்றாரு பாருங்க. மௌலிவாக்கம் குறித்து பேரவையினுடைய மானிய கோரிக்கை பட்ஜெட் கூட்டத்தோட நடந்துட்டு இருக்கு. அது சம்பந்தமா மானிய கோரிக்கையின் மீது உங்கள் கட்சியினுடைய உறுப்பினர் தான் பேசுகிறார். அடுத்து பேச போறாரு 5 நிமிஷத்துல. 0 ஹவர்ல நீங்க இதுக்கு விளக்கம் கேட்டு கவன ஈர்ப்பு தேர்வு தர வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இல்ல, இது போன்ற விஷயங்கள்ல சிறப்பு கவனத்தை ஈர்த்து நம்ம வந்து 0 ஹவரை ஒத்தி வச்சு கேள்வி நேரங்களை ஒத்தி வச்சு இது போல நடந்ததே கிடையாது. முன்னுதாரணங்களே கிடையாது. இது ஈர்க்கப்பட்டிருக்கு தானே. அதே மாதிரி சபையில வந்து பதிலுரை அளிப்பதற்கு முன்னாடி அமைச்சர் வந்து பின்னாடி வந்து மானிய கோரிக்கை பதிலளிக்க போறாரு. 2 நாள் கழிச்சு பதிலளிக்க போறாரு. அது 2 நாள் முன்னாடி முதலமைச்சர் வந்து அதே துறை சம்பந்தமா 110வது விதிகளை அவங்க வந்து அறிவிச்சது இல்லையா? சோ முன்ன பின்னாடிக்கெல்லாம் இதெல்லாம் வந்து வழக்கமா நடக்கிறது தானே. அப்ப வந்து ஒரு அவ்வளவு பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் இறந்திருக்காங்க. அந்த பொருள் பற்றி விவாதிக்க சொல்லும் போது அதுக்கு ஒரு சிறப்பு கூடுதல் கவனம் கொடுங்க. எதிர்க்கட்சி கேட்க என்ன பார்க்க முடியும்? விவாதிக்கிறாங்கன்னா அரசு தெளிவா அதனுடைய ஹிஸ்டரி, அதனுடைய துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் ஒரு சம்பவம் குறித்து அரசு அறிக்கையை சமர்ப்பிச்சிருச்சு. அறிக்கை கையில் இருக்கு, எல்லாத்து டேபிள் உறுப்பினர்களுக்கு வந்துருது, வழங்கப்பட்டு விட்டது. அது குறித்து விவாதிப்பதற்கு உங்க உறுப்பினர் பேச போறாரு. விளக்க வேணா அமைச்சரோ முதலமைச்சர் ஐயாவோ அவை முன்னவரோ பதில் சொல்ல தயாரா இருக்காங்க. அதுக்கு அனுமதி இருக்கு. மணிக்கணக்கில் பேசலாம் எதிர்க்கட்சி. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க? 0 ஹவர்ஸ்ல கேள்வி நேரம் முடிந்த உடனே அதை எடுத்து அந்த ஒரே கோரஸா எல்லாரும் எந்திரிச்சு அதை கேட்கறது. அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டான்னு வெளியே போய் ஊடக வெளியில பொது வெளியில சொல்றது. இது இவங்களுடைய 5 ஆண்டு காலத்தினுடைய திட்டமா இருந்துச்சு. ஆரோக்கியமான விவாதத்தை திராவிட முன்னேற்ற கழகமோ தேசிய முற்போக்கு திராவிட கழகமோ எந்த கட்சியும் உள்ள நடத்தல. இல்ல, இது கம்யூனிஸ்டுகள் ஓரளவு நடத்தினாங்க. இப்ப கடந்த கால வரலாறுகளை வைத்து பார்க்கிற போது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து சபை வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படாது. அதாவது ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிற போது பெரிய அளவுக்கு பாதிக்கப்படாது. கடந்த கால வரலாறுகள் எப்படி இருக்குன்னா, ஒரு தலைவரை பற்றி வந்து ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ ஒரு தனிப்பட்ட ஒரு விமர்சனத்தை வைக்கிற போது அப்போ வந்து அங்க ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஒருவர் வந்து விமர்சிக்க முயற்சிக்கிறார்கள், சமயங்களில் தாக்குவதற்கு கூட முயற்சிக்கிறார்கள். அந்த மாதிரியான இப்போ இது அதையெல்லாம் தவிர்த்தாலே, அதாவது இல்ல அந்தந்த கட்சி தலைமையில் இதை கட்டுப்படுத்த முடியாது. திரு பீட்டர் குறிப்பிட்டது போல உங்களுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன என்பது போன்ற நேரடியான ஒரு தாக்குதல் விமர்சனம் வேற இருக்கவே முடியாது. ஆனா அதற்கே அவர் வந்து அவ்வளவு தன்மையா பதில் சொல்ல முடியும். அந்த கட்சியோட தலைமை காட்டுது. ஆனா இந்த முறை வந்து கருணாநிதி பெயரை சொன்னா சபையில வந்து கோவப்படுறாங்க. அம்மா அப்படிங்கறத இவங்க வந்து உங்க அம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா கோவப்படுறாங்க. அப்படி 2 பேரும் ஆளாளுக்கு தூண்டு விதமாக 2 பேருமே சொல்லக்கூடிய விஷயம், சொல்லக்கூடிய வார்த்தை, துணி, எல்லாத்துக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்கும். தலைமையினால கட்டுப்படுத்த முடியாதாங்க. அது யார் கட்டுப்படுத்துறாங்களோ அது தெரியாது. ஆனா தலைமை கட்டுப்படுத்தணும். ஆனா இவங்க வந்து என்ன அடிப்படையில் பேசுறாங்கன்னா, இப்படி பேசினால் தலைமைக்கு அது மகிழ்ச்சி அளிக்கும், நம்மளுடைய விசுவாசத்தை காட்டுவதை சபாநாயகருக்கு முந்தின படியை எதிர்கட்சி தலைவரும் ஆளுங்கட்சியுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து கூடுதலான தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரியான ஒரு பெரிய மரபு இருந்திருக்கிறது. ஒரு பொது நீங்க சட்டமன்றத்தில் இருந்தது. சட்டமன்றத்தில் நீங்க சொல்றீங்க, பொது மேடையில வந்து திமுகவினுடைய ஒரு மூத்த தலைவர் வந்து எட்வின் நடராஜன் இப்போ இதுல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, டி நகர்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களே, அவங்களுடைய தாத்தா கனிமொழி, டாக்டர் கனிமொழி, அவர் பொது மேடையில வந்து காங்கிரஸ்காரர்களை கல்லால் அடிக்க வேண்டும் என்று பேசினபோது அங்க மேடையில அண்ணா இருக்காரு, உடனே எந்திரிச்சு வந்து அதை பேசுறதை வந்து நிறுத்த சொல்லியிருக்காரு. அதே மாதிரி காங்கிரஸ்காரர்கள் திமுக காரர்களை பற்றி பேசினபோது காமராஜ் இன்டர்வியூன் பண்ணி நிறுத்தியிருக்காரு. அந்த மாதிரியான மரபுகள்லாம் இருந்தது. இந்த சட்டமன்றம் என்பது வந்து ஒரு பிரச்சனைகளை பேசுவதற்கான ஒரு மன்றம், தனிப்பட்ட நபர்களை தாக்கி பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான ஒரு மன்றம் அல்ல என்கின்ற ஒரு தெளிவு வந்து 2 பேருக்கு இருந்திருந்தா நல்லா இருக்கும். நான் வந்து இன்னும் கூட இதுல எதிர்பார்த்தேன். இந்த முறை வந்து இவ்வளவு பெரிய எதிர்க்கட்சி வந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில ஜெயலலிதாவும் ஒரு 2 முறை தொடர்ந்து ஜெயித்து வந்து ஒரு புதிய ரெக்கார்டை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில, வரலாற்றில் இடம் பெற்றாகிவிட்டது என்கின்ற ஒரு சூழ்நிலையில அவங்க இன்னும் வேற சில கெஸ்டர்ஸ் வந்து காமிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருந்தது. அதாவது நாடாளுமன்றத்தில் வந்து இன்னும் அதற்கான நேரம் இருக்கு இல்லையா? இல்ல நேரம் இல்ல. நாடாளுமன்றத்தில் வந்து சபாநாயகர் வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்தவராக இருப்பார், துணை சபாநாயகர் எதிர்க்கட்சியை சேர்ந்தவராக இருப்பது உண்டு. அதை போன்ற ஒரு வாய்ப்பை அவர்கள் கொடுத்திருக்கலாம். அப்புறம் இன்றைக்கு திமுக தலைவருடைய பிறந்த நாள், அந்த பிறந்த நாளுக்கு அவர்கள் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கலாம். அவர் வந்து இல்ல அவர் வந்து உறுதிமொழியை வந்து சட்டமன்றத்தில் வந்து எடுத்துக்கிட்டார். போன முறை வந்து சபாநாயகர் அறையில் எடுத்துக்கொண்டாரு, இந்த முறை அவைக்குள்ளே வந்து எடுத்துக்கொண்டாரு.
இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து அவருக்கு கொடுத்திருக்காங்க, அவருடைய கட்சிக்கும் கொடுத்திருக்காங்க. திருமாவளவன் வந்து திமுக தலைவருக்கு வாழ்த்து சொல்லும் போதே அப்ப மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் எழுதுறான். அதாவது வெறும் வாழ்த்து சொன்னதுக்கு அப்ப இந்த கூட்டணி அந்த மாதிரி நீங்களே உங்களுடைய அப்சர்வேஷனை முதல் வரியை நீ ஆரம்பிச்ச போதே தமிழ்நாடு அரசு மிகச்சரியா கணிச்சீங்க. இவர்களுடைய வீழ்ச்சியில் தான் அவர்களுடைய வளர்ச்சி இருக்கிறது, அவர்களுடைய வீழ்ச்சியில் தான் இவர்களுடைய வளர்ச்சி இருக்கு. அப்ப எதிரும் புதிருமாக நேர் எதிர் இருக்கு. அவங்கள தீய சக்தி அவங்கள மாற்று பாரு சொல்ல. இது வந்து நீங்க ஒரு தலைவர் இன்னொரு தலைவருக்கு காட்டக்கூடிய ஒரு குறைந்தபட்ச ஒரு இருந்தா அற்புதமா இருக்கும் மாற்று. டெல்லி இன்னைக்கு அவங்க கட்சியை வந்து விமர்சிங்க, கட்சியை வந்து எவ்வளவு வேணாலும் விமர்சிங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு தலைவர் இன்னொரு தலைவருக்கு மரியாதையை காட்டலாம். அவரும் வந்து சபைக்கு நமக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்திருக்காங்க, தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஒரு வெற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. முதலே குறிப்பிட்டது போல ரெண்டு கட்சிக்கும் கொள்கை அடிப்படையில் எந்த வேறுபாடும் கிடையாது. ரெண்டு கட்சி தலைமையும் பரஸ்பரம் ஒருத்தர் எதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறத தவிர வேற எந்த வேறுபாடுமே கிடையாது. அப்ப அந்த எதிர்ப்பு தன்மையும் வந்து நமத்து போச்சுன்னா அங்க ரெண்டு கட்சிகளுக்கு என்ன இருக்கும்? காங்கிரஸ் பிஜேபி அவ்வளவு நடத்தும். மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா வந்து கட்சிகள் மோதட்டும், தலைமைகள் வந்து அதை வந்து தலைமைகள் தனிப்பட்ட முறையில் ஒரு வெறுப்பு அரசியல் என்பது இங்கு தேவையில்லை. வந்து ஒரு அற்புதமான பாரதி கண்ட கனவு மாதிரி காண்றீங்க. இந்த கனவு சொல்லி அது நிறைவேறாத போது ஒருத்தர் சொன்னாரு, நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னு சொன்னாரு. திரு பீட்டர், நான் கேட்க ஒரு விஷயம், திரு தனியரசு குறிப்பிடும் ஒரு விஷயம் சொன்னார். இந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் வந்து எப்படி வந்து ஆளுங்கட்சியை கையாளுகின்றன அப்படிங்கிறது கவனத்தில் பெற வேண்டியதா இருக்குது. இடதுசாரி இயக்கங்கள் அவர்களும் எதிர்க்கட்சிகளாக இருந்த போதும், அவர்களும் அதிமுகவுடைய எதிர்ப்பை சம்பாதித்துக் கொண்டிருந்த போதும் அவர்கள் தங்களுக்கான தேவையை, தங்களுடைய தொகுதிகளுக்கான தேவையை கேட்டு பெற்றார்கள். தாங்கள் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை மிக நாகரிகமான முறையில் வைத்தார்கள். அவர்களுக்கான பேச முழுமையான வாய்ப்பு எடுத்தது. திமுகவோ மற்ற கட்சிகளோ அப்படி செய்யல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். சோ எதிர்க்கட்சிகள் எப்படி இந்த விஷயத்தை நம்ம கொண்டு போய் சபையில சேர்ப்பது, கொண்டு போய் பதிவு செய்வது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு கடமை இல்லை. எதிர்க்கட்சியாளர்களுடைய ரெண்டு கட்சியில தேமுதிகவோ திமுக அந்த மாதிரி செயல்படலாம், இடதுசாரி இயக்கங்கள் செயல்பட்டன அப்படிங்கிறது ஒரு முன்னுதாரணமான விஷயம் தானே. அதாவது இப்ப தம்பி தனியரசுக்கு வந்து நான் ஒரு செய்தியை நான் சொல்லணும். அதாவது அந்த மௌலிவாக்கும் சம்பவத்தை பற்றி சொன்னாரு. சட்டமன்றம் நடக்கின்ற போது மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் என்று சொன்னால், இன்று ஒரு முக்கியமான ஒரு பெரும் பிரச்சனை, ஒரு பெரிய விபத்து, ஒரு பேரழிவு அல்லது ஒரு பெரிய குற்றம், இதை போன்ற ஊடகங்களுடைய கவனத்தை கவர்ந்து தலைப்புச் செய்திகளால் வந்த செய்திகளை பற்றி வெளியே வருகின்ற போது சட்டமன்றத்தில் இருக்கின்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அந்த பிரச்சனை அரசின் கவனத்திற்கு கொண்டு போய் அதற்கான பதிலை பெற்று தர வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு. மௌலிவாக்கம் சம்பவத்தை சொன்னார் அவர், நான் ஒத்துக்கிறேன். மௌலிவாக்கம் சம்பவத்தில் தம்பி தனியரசு கேட்கிற கால் அட்டென்ஷன் மோஷன், அட்ஜர்ன்மென்ட் மோஷன், ஒத்திவைப்பு தீர்மானம், கவன ஈர்ப்பு தீர்மானம், ஒத்திவைப்பு தீர்மானத்திலையும் கவன ஈர்ப்பு தீர்மானத்திலையும் கொண்டு வருகிற செய்திகளை வந்து நீங்கள் மானிய கோரிக்கையில் தான் பேச வேண்டும் என்று யாரும் நிர்பந்திக்கவே முடியாது. மானிய கோரிக்கை வந்து அன்னைக்கு என்ன டிமாண்ட், அன்னைக்கு வந்து லோக்கல் பாடிஸ் டிமாண்ட் இருந்ததா? அன்னைக்கு வந்து சட்டமன்றம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. 60 பேர் இறந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு உணர்வு உள்ள எதிர்க்கட்சி வந்து அதை வந்து எழுப்பவில்லை என்று சொன்னால் அது எதிர்க்கட்சியாக இருப்பதற்காகவே தகுதியற்ற எதிர்க்கட்சி என்றுதான் மக்கள் தீர்ப்பளிப்பார்கள். பாராளுமன்றத்தில் இந்த 0 ஹவர் நேரமில்லா நேரம், இந்த நேரமில்லா நேரத்திலே வந்து இதற்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அநேகமாக இருக்காது. சட்டம் நேராக நாடாளுமன்றத்திற்குள்ளே போவோம், எழுந்திருந்து ஒரு சத்தம் போடுவோம், ஒரு கூச்சல் போடுவோம், உடனே அமைச்சர் சொல்லுவார் நான் வந்து அதை வந்து விசாரித்து பதில் சொல்கிறேன்னு சொல்வார், அதோட முடிஞ்சு போகும். சில நேரங்களிலே வந்து ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒரு தொடர் நடக்கின்ற போது 2 முறை 0 ஹவர்ல எழுந்து பிரச்சனையை எழுப்புவதற்கு அனுமதி உண்டு. அதை நான் 2 முறை பயன்படுத்திக் கொள்ளலாம். அது வந்து என்னன்னா அன்பார்லமெண்டரியா இருக்கக்கூடாது, பாராளுமன்ற விதிகளுக்கு புறம்பானதாக. பாராளுமன்றத்தில் உங்களுக்கு தெரியும் திரு பீட்டர், உங்களுக்கு நினைவு இருக்கும், அதே பாராளுமன்றத்தில் வந்து திருமதி சோனியா மேலேயோ ராகுல் மேலேயோ நம்ம வந்து நேஷனல் ஹெரால்டு கேஸ் வந்த போது அந்த பாராளுமன்றம் எப்படி முடக்கப்பட்டது, என்ன காரணத்துக்காக முடக்கப்பட்டது, பழிவாங்கிற போக்குல அரசாங்கம் செல்வதுன்னு சொல்லிட்டு அதே பாராளுமன்றத்தில் அதே வந்து வெல் ஆஃப் த ஹவுஸ்ல வந்து இதே காங்கிரஸ் உறுப்பினர்கள் வந்து கிட்டத்தட்ட இவரை தவிர கட்கரை தவிர மற்ற அத்தனை பேருமே வந்து நின்னதுல மறந்துட முடியாதுல. மிக சமீபத்தில் இன்னைக்கு காங்கிரஸ் பண்ணத அன்னைக்கு பாஜக பண்ணிருக்கு, பண்ணிருக்கு. அதிமுக பண்ணது திமுக பண்ணது அவ்வளவுதான். இல்ல சபையை தூக்கி வெளியே போடல, சபையை விட்டு தூக்கி வெளியே போடல, சபையை தான் ஒத்தி வச்சிருக்கிறோம். வித்தியாசம். அதான் நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து இன்னைக்கு வந்து சபாநாயகரை பற்றி சொன்னீங்க.
சபாநாயகர் எப்படி நடக்கணும்னு சொல்லி இந்த தேசத்தினுடைய முதல் சபாநாயகர் செய்து காண்பிச்சிருக்கார். மௌலாங்கர்னு பேர் அவரு. நேருவோடு ஜெயில இருக்கின்ற போது நேருடைய உள்ளாடைகளை துவைத்து போட்டு அவருக்கு தோழனாக இருந்தவர். பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடனே அவர் சபாநாயகராக இருக்கிறார், இவர் பிரதமராக இருக்கிறார். பிரதமர் வந்து ஒரு நோட் அனுப்புறார் சபாநாயகருக்கு, மௌலாங்கர் will you please come and meet me in my office ன்னு சொல்றார். உடனே சபாநாயகர் என்ன எழுதுறார் தெரியுமா? the speaker never goes to the room of the prime minister ன்னு எழுதுறார். உடனே இதை பார்த்த உடனே பிரதமர் பதறி, நேரு பதறி நேரா மௌலாங்கர் ரூமுக்கு ஓடி வர்றாரு. அப்ப மௌலாங்கர் சொல்கிறார், என் தலைவன் அழைத்து நான் போக முடியாத இந்த பதவியிலே நான் இருக்க விரும்பவில்லை என்று ராஜினாமா செய்கிறார். இது வந்து செல்லப்பாண்டியன் வந்து சபாநாயகராக இருந்தார். அவர் வந்து காமராஜர்கிட்ட மாட்டேன்னு சொன்னார். ஏன் சொன்னார் தெரியுமா? நான் வரும்போது நீங்க எழுந்திருக்க வேண்டும், நான் அதை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கும், எனக்கு இந்த உத்தியோகம் வேண்டாம், ஏன்னா நான் வருகின்ற போது நீங்கள் எழுந்திருப்பது என்னால் தாங்க முடியாது. இதே விசுவாசத்தை திரு தனபால் அவர்கள் காட்டினால் நடுநிலைமையை பத்தி கேள்வி எழுப்புறோம்ல. நீங்கள் சொல்லக்கூடிய அதே செல்லப்பாண்டியனும் அதே மௌலானா காட்டிய அதே விசுவாசத்தை அவர் சொல்றாரு, தலைவருக்கு நான் கூட்டு வர முடியாத ராஜினாமா பண்றாரு. இவர் நான் நீங்க இருக்கும்போது நான் எந்திரிச்சு நீங்க எந்திரிச்சு நிக்க வரமாட்டேன். இதே மாதிரி வந்து இவர் ஒரு கெஸ்டர் காட்டினா, தனபால் ஒரு விஷயம் செஞ்சா அவர் எப்படி உட்கார்ந்து இருக்காரு பாருங்க, அவர் எப்படி நிக்கிறார் பாருங்க, முதலமைச்சருக்கு எப்படி மரியாதை கொடுக்குறாரு அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. எது வந்து பாராட்டுக்குரியதாக என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்களோ அதுவே விமர்சனத்துக்குரியதாக மாறுகிறது. பாண்டே, நீங்க வந்து நான் சொன்ன பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டீங்க. நான் அந்த நாற்காலியில் இருக்கின்ற வரை உங்களுடைய ரூமுக்கு வர மாட்டேன். உங்களுடைய ரூமுக்கு வரணும்னா நான் அந்த நாற்காலியில் உட்கார மாட்டேன். நான் வந்து அந்த பதவியில சபாநாயகராக இருக்கின்ற வரை நீங்கள் கூப்பிட்டால் உங்கள் அறைக்கு வர மாட்டேன். அதுதான் நீங்க பார்க்கணும். நீங்க வந்து நீங்க எதை பார்க்கணுமோ அதை பார்க்காமல் அது வந்து நீங்க அதற்கு பின்னால் உள்ள செய்தி என்ன செய்தி? as long as I am the speaker of the house, நான் வந்து I will not come to your room. இல்ல நம்ம வந்து இதுல எழுப்பக்கூடிய ஒரு பிரதானமான கேள்வி பாருங்க. இதுல எழுப்பக்கூடிய பிரதானமான கேள்வி, இடதுசாரி இயக்கங்களால எதிர்க்கட்சிகளாக இருந்தும் இதே அவையில வந்து கேட்டு பெறக்கூடிய திட்டங்கள், கோரிக்கைகள், கேள்விகள் அதை ஏன் தேமுதிகவாலேயோ திமுகவாலேயோ செய்ய முடியல அப்படிங்கறத திரு தனியார் எழுப்பக்கூடிய கேள்வி. இல்ல நானே கேட்கிறேன், நீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து சட்டமன்றத்துல நீங்க வந்து இதை போன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், நான் வந்து சட்டசபையில் இருக்கும்போது நான் எதிர்க்கட்சியில் இருந்தேன். என்னுடைய தென்காசி சட்டமன்ற தொகுதிக்கு அரசு மருத்துவமனைக்கான கோப்பிலே வந்து முதலமைச்சர் கையெழுத்து போடுகிறார் கலைஞர். நான் வந்து கலைஞரை வந்து கடுமையாக எதிர்த்த நேரம் சட்டமன்றத்தில் கலைஞர் வந்து அவர் அறையிலே உட்கார்ந்து சண்முகநாதனை அழைத்து என்னை கூப்பிட விட்டார். நான் எதற்கு கூப்பிடுறாருன்னு தெரியாம பயந்து போய் போனேன். அவர் சொன்னாரு, உங்க தென்காசி சட்டமன்ற தொகுதியில் அரசு மருத்துவமனை கோப்பில கையெழுத்து போடுகிறேன், உங்களிடம் சொல்லிவிட்டு கையெழுத்து போடலாம் என்று எண்ணுகிறேன் சொன்னார். தலைவர் காமராஜர் வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போது அண்ணா வந்து மருத்துவமனை அவருடைய தொகுதியில திறப்பதற்காக காமராஜரை கூட்டி போனார். இதை போல பல செய்திகள், அந்த மாதிரி உறவு வேண்டும் என்றுதான் நான் சொல்லுகிறேன். அந்த மாதிரி உறவை கேள்வியை வந்து நான் சரியா வைக்க போகிறேன். அந்த மாதிரி உறவை இடதுசாரிகளால் பேண முடிந்தது, காங்கிரஸாலே பேண முடிந்தது. பெட்ரையா, உங்க காங்கிரஸ் கட்சியினுடைய பிரின்ஸ் ஜேக்கப், விஜயதாரணி, ஒசூர் கோபிநாத் தன்னை கேட்டு பாருங்க, எவ்வளவு நேரம் தெலுங்குல பேசுவாரு, ஆங்கிலத்தில் பேசுவாரு, தமிழ்ல பேசுவாரு. நாங்க பார்த்து பார்த்து ரசிச்சிருக்கிறோம். 5 காங்கிரஸ் உறுப்பினரும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில போன 5 ஆண்டுகள் அதிகப்படியா பேசுறது அவங்கதான். நீங்க அதுக்காக அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். நான் என்ன சொல்றேன்னு கேட்டுங்க. நான் வந்து நம்ம சட்டசபையிலே பார்த்திருக்கிறேன். அவங்க முதலமைச்சர் இருக்கின்ற வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அவர்கிட்ட ஹவுஸ விட்டு போன உடனே நானே பார்த்திருக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக அவை உறுப்பினர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களும் கண்ணடித்துக் கொள்வார்கள், சிரித்துக் கொள்வார்கள், ரகசியமாக செய்தி அனுப்பித்துக் கொள்வார்கள். இனிமே வந்து நீங்களே புரிஞ்சுப்பீங்க நேரலைக்கான தேவை இருக்குதா அப்படிங்கிற நீங்களே பாத்துக்க. ஒருவேளை தமிழக இல்லாம வெளியே கிளம்பி போயிட்டு நேரலை இதெல்லாம் பார்த்தா மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜன் கேட்க விரும்புற விஷயம், இதுல ஒட்டுமொத்தமா ஒரு சபை வந்து ஆரோக்கியமா நடக்கணும்னு அதுல வந்து எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி 2 பேருக்கு பொறுப்பு இருக்குன்னு சொன்னாலும் எல்லாத்தோட தலையாய பொறுப்பு வந்து சபாநாயகர்கிட்ட தான் இருக்கு. அவர் எப்படி நடந்துக்கிறாருங்கிற பொறுத்து தமிழக முதலமைச்சர் ஒரு பெரிய பட்டியல விடுறாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி யார் இருந்தாங்க காலத்துல வந்து ஒவ்வொருத்தர் பெயரா சொல்லி அவர் இப்படி நகைச்சுவா செயல்படுவாரு, இவர் கண்டிப்பா செயல்படுவாரு, இவர் ரெண்டும் கலந்தா இருப்பாருன்னு சொல்றாங்க. உதாரணங்கள் பல சொல்லும் போது
திமுக அதிமுக சமீப காலம் இருந்தவங்க ரெண்டு பேருமே சொல்ல காளிமுத்துவரோட பேரை வந்து ஒரு முறை குறிப்பிட்டாங்க தமிழக முதலமைச்சர், இன்னைக்கு சொல்லும்போது குறிப்பிட்டாங்க. ஆனா அதற்கு பிறகு வந்து நம்ம வந்து தமிழ் குடிமகனா இருக்கட்டும், இங்க வந்து ஆவடியப்பனா இருக்கட்டும், ஒரு என்னுடைய நினைவு சரியா இருக்குமா, ஒரு பிடிஆர் பழனிவேல்ராஜனுக்கு பிறகு இந்த நடுநிலையை கரெக்டா மெயின்டைன் பண்ணவும் சொல்லி சொல்ல முடியுமா? சமீப காலங்களில் சபாநாயகர் இருக்காங்களா? ஜெயக்குமார் வந்து இதே 14வது சட்டப்பேரவையில் அவரு சபாநாயகர் இருந்தார், இவன் இன்னைக்கு அமைச்சரா இருக்கார். அவர் உட்பட முன்னுதாரணங்கள் சொல்லும். இன்னைக்கு காங்கிரஸ்காரங்களை எப்படி காமராஜ் ஆட்சியோட நிப்பாட்டிக்கிறாங்களோ, அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் சொல்ல மாட்டாங்களோ, அது மாதிரி வந்து இந்த ஒரு நல்ல சபாநாயகங்கிறது ஒரு கனவாவே போயிட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்குதா? அதான் நல்ல சபாநாயகர் எடுத்துக்காட்டு ஒரு செல்லப்பாண்டியன் சொல்வது போல கடைசியாக எனக்கு தெரிஞ்சு நல்ல சபாநாயகர் க. ராஜாராம் அருமையான ஒரு சபாநாயகராக இருந்தார். ரொம்ப அதுதான் கடைசியான. அதாவது நல்ல ஒரு சட்டசபையை எப்படின்னா, இட் இஸ் நாட் அ ஃபோரம் டு அஜிடேட், இட் இஸ் ஃபோரம் டு லெஜிஸ்லேட். ஆக்கப்பூர்வமான பல யோசனைகள் பல்வேறு தரப்பினர் வந்த பிறகு இறுதியாக எடுக்கப்படுகின்ற முடிவுகள் தான் சட்டசபையில் ஏற்றுக்கொண்டு தீர்மானமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவரை அந்த விவாதம் நடக்கும். அமைச்சர்கள் பல நேரத்தில் எதிர்கட்சி சார்பில் கொண்டு வந்து வெட்டு தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு திருத்தங்கள் செய்து கொண்ட வரலாறுகள்லாம் ஏராளமாக உண்டு. அந்த பாரம்பரியம் வர வேண்டும் என்று சொன்னால் அது மீண்டும் வராது நிச்சயமாக. ஆனால் வேறு விதமாக மாற்றத்தை செய்தாக வேண்டும். ஒரு சபாநாயகர் அருமையாக சொன்னார், நான் கட்சியில் விண்ணப்பம் கொடுத்து நேர்காணல் சென்று ஒரு கட்சியுடைய சின்னத்தில் நான் வேட்பாளரை அறிவித்து அதுக்கு பிறகு நான் களத்தில் இறங்கி அந்த கட்சி சார்பாக வேலை செய்து கட்சியில் அத்தனை பேரும் வேலை செய்து எதிர்கட்சிகள் எல்லாம் வீழ்த்தி என் மேல் பிரச்சாரம் செய்து அதெல்லாம் தாண்டி நான் ஜெயித்து ஒரு அதிமுக உறுப்பினராக ஒரு எம்எல்ஏ வந்த பிறகு சபாநாயகராக வந்த பிறகு நான் எப்படி நடுநிலையாக இருக்க முடியும்? இது யதார்த்த நிலைமை. அந்த கட்சி தான் அவரையும் சபாநாயகரை ஏற்றுக்கொண்டு அறிவிக்கிறது. இது வேறு விதமாக பார்க்க வேண்டும். எப்படி நாட்டில் சிபிசி போன்ற போஸ்ட் எல்லாம் அப்படி வந்து இருக்கிறதோ அது போல ஒரு யோசனை சொல்லுகிறேன். சிபிசி போஸ்டுக்கு வரக்கூடியவரே அவர் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் தான் இருந்திருக்காரு. அந்த ஐஏஎஸ் ஆபீசர் காங்கிரஸ் அமைச்சர்கள் இருந்திருப்பாரு, பாஜக அமைச்சர் இருந்திருப்பாரு. அவர் சிபிசி வந்து எப்படி நல்ல பிரதமரோ முதலமைச்சர் வைங்க, முதலமைச்சர் வந்து இந்த நாட்டு மக்கள் 5.8 கோடி வாக்காளர்கள் 7.5 கோடி தமிழர்களுக்கும் சேர்ந்து அவங்க தான் முதலமைச்சர். சோ எனக்கு வாக்களித்த 2.5 கோடி பேருக்கு மட்டும் தான் செலவழிச்சு சொல்ல முடியுமா? அப்ப 3 கோடி பேர் உங்களுக்கு வாக்களிக்கல, அப்ப வந்து உங்களுக்கு நீங்க எப்படி நடுநிலை செலவு கேள்வி கேட்க முடியுமா? அப்படி இல்ல. ஒரு கட்சி சார்பா தேர்ந்தெடுக்கப்பட்டா அவர் நடுநிலை என்பது செயல்பாட்டை பொறுத்து தானே. இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்ல வந்து முடி கொடுங்க தயவு செய்து. நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படி வந்து அதுபோல ஒரு சிஎம், ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் 3 பேர் கொண்ட ஒரு குழு ஒருவரை சபையில் இல்லாதவராக இருக்க வேண்டும். சபாநாயகர் என்பது அப்பதான் நியூட்ரலாக ஓரளவுக்கு செயல்பட முடியும். அப்படிப்பட்ட ஒரு சபாநாயகர் நீங்கள் குறிப்பிட்ட திரு ராஜாராம் கூட ஒரு கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே. எப்படி முடிஞ்சது? அவருக்கே இல்ல, அவரே பல நேரத்தில் பேசுதான் அவருடைய வெளிப்பாடு தான் நான் சொல்றேன். நான் அவரே வந்து ஒரு கட்சியின் சார்பாக வந்து அது பிறகு சபாநாயகர் தேர்ந்தெடுத்த பிறகு அவருக்கே அந்த லிமிடேஷன் இருக்கு இல்லையா? அதனால தான் சொன்னேன், சபையின் உறுப்பினர் அல்லாத ஒருவர் பாராளுமன்றத்துக்கு இதை கொண்டு வரலாம், சட்டசபைக்கு இது கொண்டு வரலாம். ஏன் தேர்தல் சீர்திருத்தம் செய்தால் என்ன? இது என்ன பெரிய ஒரு மாயம் இருக்கிறது? எனக்கு தெரியல. இந்த வாதம் வந்து புதிதல்ல. இது மாதிரியான வாதம் வந்து முன்னாலே எழுந்திருக்கிறது. அப்போ வந்து என்ன ஒரு சிபாதித்தினார் என்று நினைக்கிறேன். அப்போ என்ன ஒரு கருத்தை அவர் வைத்தார் என்று சொன்னால், ஸ்பீக்கராக இருக்கிறவருடைய அவர் அடுத்த முறை தேர்தலில் நின்றார் என்றால் மற்ற கட்சிகள் வந்து அவரை எதிர்த்து வேட்பாளரை நிறுத்தக்கூடாது என்கின்ற ஒரு நடைமுறையை நம்ம கடைபிடிக்கலாம் என்று ஒரு யோசனை வைக்கப்பட்டது. ஆனால் அதை எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் முக்கியம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அப்படியே ஒருத்தருக்காக ஒரு இடத்தை விட்டுக் கொடுத்து விட முடியாது என்ற சாத்தியம் கேட்கிற ஒரு விஷயம். சபை வந்து ஆண்டுக்காண்டு கூடக்கூடிய நாட்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும்போது ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள் எப்படி வருங்கிற கேள்வி எழுது. குறிப்பா நான் இடைவெளிக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அதிமுக ஆட்சியில் கடந்த 14வது சட்டமன்றத்தில் 33 நாட்கள், 27 நாட்கள், 24 நாட்கள்னு சபை கூடக்கூடிய நாட்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டு 47, 37, 24 குறைஞ்சிக்கிட்டே வருது. 2015 வரைக்கும். 2016 இனிமே தான் பார்க்கணும். இது வரைக்கும் 8 நாட்கள் கூடியிருக்கு. இந்த மே மாசம் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும், ஜூன் ஆரம்பிச்சிருச்சு, 8 நாட்கள் இது வரைக்கும் கூடியிருக்கு. சோ இது எத்தனை நாட்கள் நடக்குங்கிற கேள்வி. ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள் எப்படி முன்வைக்க முடியும்? சபை கூடி குறைஞ்சிக்கிட்டே போகும்போது தானே அந்த எதிர்க்கட்சியோட அக்ரஷன் இன்னும் கூடுது. நமக்கு அடுத்த முறை சந்தர்ப்பம் கிடைக்குமோ கிடைக்காதோ, எத்தனை நாளைக்கு நடக்குமோ நடக்காதோ, அப்ப நம்ம இன்னும் வேகமா பேசுறோம். ஒரே நாள்ல 3 மானிய கோரிக்கை 4 மானிய கோரிக்கை வைக்கும் போது ஒரு சபிஷியன்டான நேரம் விவாதத்துக்கான களம் அங்க இருக்க வேண்டாமா? இல்ல இப்ப நீங்க இது ஒரு நல்ல அறிவுரை. இல்ல இது வலுவா இப்ப நீங்க ஏற்கனவே இருந்த வாழ்க்கை சூழல் வேற, இப்ப இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கை சூழல் வேற. இப்ப நீங்க முதல்ல பேருந்து ஏறினீங்கன்னா 10 மணி நேரம் போகும், இப்ப 2 மணி நேரத்துல போயிடலாம்.
அப்ப பிளைட்ல இருக்கிற வேகம் வேற, இப்ப தொடர் வண்டியினுடைய நான் வந்து ஊர் போய் சேர்றதை பத்தி இல்ல, பேசல. சட்டத்தை- சபையில இரண்டு அமைச்சர்களும் எதிர்க்கட்சி பெருமக்களும் ரெண்டு பேரும் உட்கார்ந்து அவங்களுடைய வாத பிரதிவாதங்கள், கேள்விக்கான பதில்கள், இதோட மானிய கோரிக்கைகளுக்கான விளக்கங்கள், பதிலுரைகள், இப்படி விவாதத்தின் மூலமா தானே ஜனநாயகமா வளருங்கிறது அடிப்படை தத்துவம். அப்ப சட்டசபைகள் இருக்குங்க. அரசாங்கத்தை வந்து செயல்படுறதுக்கு 5 ஆண்டுகளுக்கு உறுதி கொடுத்துட்டாங்க. எதிர்க்கட்சிகள் தலையில் நின்னாலும் 5 ஆண்டுக்கு இந்த ஆட்சி அசைக்க முடியாது. மக்கள் கொடுத்த மேண்டேட் இருக்கு. அப்ப நாம ஓரமா உட்கார்ந்து ஆட்சி பண்ணிட்டு போறேன்னு போலாம்ல. அதை தாண்டி சட்டசபை அப்படின்னு ஏன் வருது? எதிர்க்கட்சியோட கருத்து என்ன? நீங்க என்ன மாதிரி யோசிக்கிறீங்க? உங்களுடைய மாற்றுப்பாடு கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. எதிர்கட்சியில கேட்கல, நீங்க சொன்ன எதிர்கட்சியில நாட்களை கூட்டணும்னு கேட்கறது இல்ல. என்ன எப்படி சொல்றீங்க? ஆமா, போன முறை 4 நாட்கள் மட்டுமே சபை கூடிய போது அவங்க கடமையா சொல்லி மார்க்சிஸ்ட் மட்டும் கேட்பாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் திமுக கேட்டாங்க, திமுக எதிர்கட்சி இல்ல. நீங்க சொன்ன வாதம் தப்பு. எதிர்க்கட்சிகள் கடுமையான கோரிக்கை வைத்தாங்க, நல்ல நினைவிற்கு என்னால மேற்கோள் காட்டியே சொல்ல முடியும். ஒருவேளை நீங்கள் சொல்ற எதிர்க்கட்சிகள் கோரிக்கையை வைக்கலன்னா சபையை கூட்ட வேண்டாமா? ஆண்டுக்கு ஒரு முறை ஆளுநர் வந்து உரையாற்றி முடிச்சிருவோம், நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வோம், முடிச்சிருவோம். இல்ல 5 ஆண்டுகள் நான் வந்து சட்டமன்றத்துக்குள்ள இருந்து உன்னிப்பு கவனமா பார்த்தேன். அப்ப வந்து இந்த இவ்வளவு நேரமே நான் அதிகமா கருதுறேன். நான் போர் அடிக்குது. போர்னா நீங்க அது உள்ள இருந்தா தான் தெரியும். அதனால நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய ஆரோக்கியமான விவாதம் எல்லாம் நடந்து அதை நாட்டு மக்கள் உன்னிப்பா கவனித்து அந்த திட்டத்தின் மீது சட்டத்தின் மீது எல்லாம் பெரிய மக்கள் ரொம்ப ஆர்வமா இருந்து அதான் இப்ப நமக்கு இயற்கை யதார்த்த சூழல் அது சாத்தியப்படுதா இருக்கா? நீங்க அந்த விவாதங்கள் எல்லாம் பார்க்கலன்னு தெரியுது. இது போன்ற விவாதங்கள் வரிக்கு வரி, எழுத்துக்கு எழுத்து, பத்திக்கு பத்தி பதில் சொல்லி 2 கட்சியில இருந்தும் அமைச்சர் பெருமக்களும் ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் எதிர்கட்சி உறுப்பினர்களும் பேசின வரலாறுலாம் பார்த்திருக்கிறோம். அது வந்து எப்படி உங்களுக்கு ஒரு சாதாரணமான அவையா? தேவையில்லை. அன்னைக்கு இருந்த வாழ்க்கை சூழல், மனிதனுடைய வாழ்க்கை முறை வேற, இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை அதுவும் அப்படியா இருக்கு. அவசர யுகம் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்நாளுக்கானதா இருக்கலாம், ஆட்சி நடத்துறதுக்கான இருக்க முடியாதுல்ல. ஒரு அவசர யுகம் வந்துருச்சுங்க, ஒரு ஆட்சியோட ஆயுள் காலத்தை 2 வருஷமா குறைக்க முடியுமா? ஒரு ஆட்சி வந்து 2 வருஷம் இருந்தா போதுங்க. நம்ம எல்லாரும் டைம் மாறிட்டே இருக்கோம். மத்திய அரசோ மாநில அரசோ 2 வருஷத்துக்கு ஒரு கவர்மெண்ட் மாத்த முடியுமா? ஒரு எம்எல்ஏ எம்பியோட ஆட்கள் 6 மாசத்துக்கு ஒரு மாத்தம் சொல்லி சொல்ல முடியுமா? இல்ல. இப்ப நீங்க அன்னைக்கு ஐயா ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கு முதல்ல பல மாசங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. இப்ப ஒரு நோயை குணப்படுத்த ஒரு டாப்லெட்ல உடனே பண்ணிருக்கோம். அறுவை சிகிச்சையில் 15 நாள்ல பண்ணிருக்கோம். நான் வந்து சரியா சொல்ல முயற்சி பண்றேன். நான் சொல்ல இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று மக்கள் சொல்லிட்டாங்க. அதுல குழப்பமே இல்ல. 117 இருந்தா போற 134 பேர் கொடுத்துட்டாங்க. 5 ஆண்டுகள் இதுதான் நிரந்தரமான ஆட்சி, குழப்பமே இல்ல. அப்படின்னா சட்டமன்றமே கூட்ட வேண்டாமே, எதுக்கு சட்டமன்றம் கூட்டுறோம்? சட்டமன்றம் என்பது விவாதத்துக்கானது, வாத பிரதிவாதங்களுக்கானது, பதில் உரைகளுக்கானது. அப்ப இதுக்கான நேரமே இல்லாம 3 பதில் உரை, 3 மானிய கோரிக்கை, 4 மானிய ஒரே இடத்துல குடிச்சிட்டே போயிட்டு இருந்ததுன்னா 27 நாள் 20 நாள் குறைஞ்சிட்டே போச்சுன்னா எங்க வாத பிரதிவாதம்? எதிர்க்கட்சிகளுடைய கருத்து என்ன? இந்த 98 பேர் இருக்காங்க இல்லையா எதிர்க்கட்சிகள் இருந்து உறுப்பினர்கள், அவங்க 98 சட்டமன்ற தொகுதிகளுடைய பிரதிநிதிகள். கிட்டத்தட்ட சரிபாதி மக்கள் அவங்க வாக்களிச்சிருக்காங்க. நான் ஒண்ணு சொல்ல, சட்டமன்றம் இப்ப நீங்க வந்து இப்ப இந்திய அரசியல் சாசனப்படி சட்டமன்ற மரபுகளும் விதிகளும் நிர்மாணிக்கப்பட்டு நீங்க சொல்ற மிகப்பெரிய சான்றோர்கள் சட்டமன்றத்தில் ஜனநாயகத்தை பத்தி, மக்களாட்சி பத்தி, சுதந்திரத்தை பத்தி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள், லட்சக்கணக்கான பேர் செத்து மடிந்து பெற்று தந்த இந்த சுதந்திரத்தை, ஜனநாயகத்தை, மக்களாட்சியை எப்படி நிர்வகிக்கிறதுங்கிறத பத்தியும் விதிகள் உருவாக்கணுங்க. இத்தனை நாட்கள் நடத்தணும்னு கட்டாயப்படுத்தல. சரிதாங்களா? அதை பத்தி ஒவ்வொரு முறையும் சபாநாயகர்கள் கூட்டத்தை அகிலங்கள கூட்டி குறைந்தபட்சம் 100 நாளாக கூட்டணும் வலியுறுத்திட்டே இருக்காங்க. சட்டமன்றத்தை இவ்வளவு நாள் கூட்டணும் வேற உத்தரவு போட அதிகாரம் கிடையாது. சட்டமன்றத்தை எத்தனை நாள் கூட்ட வேண்டும் என்று உத்தரவு போடக்கூடிய அதிகாரம் ஆளுநரை தவிர வேற யாருக்குமே கிடையாது. ஆளுநர் வந்து ஆளுங்கட்சியுடைய பரிந்துரை ஏற்று செயல்படக்கூடியவர். அதனால அதற்கான வாய்ப்பு கிடையாது. வெளியில இருந்து வேற யாருமே இத்தனை நாள் கூட உத்தரவு கிடையாது. ஆனால் ஜனநாயகத்துக்கான அழகு என்ன? எத்தனை நாட்கள் எவ்வளவு அதிகமான விவாதங்கள் நடக்குமோ அந்த இல்ல. ஜனநாயகத்தின் அழகு என்பது தனியார்சனுக்கோ, மாலனுக்கோ, ரங்கராஜன் ஐயாவுக்கோ, பீட்டர் போல்சன் ஐயாவுக்கு இந்த அழகு ஜனநாயகத்தை உருவாக்குனவங்களே நாளை குறிப்பிட்டு சொல்லல, வரையறுக்கல. நீங்க 1 வருஷம் விவாதம் பண்ணுங்க, 6 மாசம் விவாதம் பண்ணுங்க, ஒவ்வொரு துறையின் மீதும் இத்தனை மணி நேரம் பண்ணுங்க ஏன் சொல்லல? திரு பீட்டர் நான் கொண்டு வர ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி எழுப்புறீங்க. திரு பீட்டர் நான் கேட்கிற விஷயம் ரொம்ப ஒரு நியாயமான ஒரு லாஜிக்கலான ஒரு பாயிண்ட் வந்து திரு தனியார் வைக்கிறார். இந்த அரசியல் சாசனத்தை வடிவமைத்தவர்கள் சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பொறுப்பு, என்னென்ன கடமை இருக்கு, எப்படி தேர்ந்தெடுக்கப்படணும், எப்படி செயல்படணும், இவ்வளவு விதியை வகுத்தவங்க எவ்வளவு நாள் கூடணுங்கிற விதியை வகுக்காதல இருந்தே அப்படிப்பட்ட எந்த அவசியம் இல்லைங்கிறது தெரியலையான்னு கேட்கிறார். டு யூ அக்ரி வித் தட்? அதாவது சில இதுக்காக வேண்டி வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை யார் முடிவு செய்யணும் அப்படின்னு சொன்னா அலுவல் ஆய்வு குழு தான் முடிவு செய்யணும். எத்தனை நாள் வேண்டும்? சட்டமன்றம் தொடங்கின உடனே ஆளுங்கட்சிக்கு தான் கூடுதலான பிரதித்துவம் இருக்க போது அப்ப அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க? இல்ல வழக்கமா எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அலுவல் ஆய்வு குழுவுல
நாங்க வந்து எதிர்க்கட்சி வந்து 10 நாள் கேட்போம். அப்போ கவர்மெண்ட் வந்து 5 நாள் சொல்லுவாங்க. பிறகு 2 பேருமா பேசி 8 நாள்னு முடிப்போம். அது 2 பேரும் ஒத்துக்கொண்டுதான் அந்த நாட்களை முடிப்போம். அதுபோல மானிய கோரிக்கையின் போது நீண்ட நாட்களாக முக்கியமான மானிய கோரிக்கைக்கெல்லாம் வந்து 1 நாள் அல்லது 2 நாள், காவல்துறை மானிய கோரிக்கை வந்து 3 நாள் நடக்கும், பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கை 2 நாள் நடக்கும். இதை போன்ற மானிய கோரிக்கைகள் எல்லாம் இப்பொழுது ஒரு நாளைக்கு வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் இந்த மானிய கோரிக்கைகள் முடிக்கிறது. அதாவது எத்தனை நாள் என்பதை வந்து அரசியல் சாசன சட்டம் வரையறுக்கவில்லை. ஆனால் எவ்வளவு வந்து வேலை நடக்க வேண்டும். முன்னால நான் சொன்னாரு நண்பர் தம்பி தனியரசு, நான் கேட்கிறேன், அன்னைக்கு வந்து காமராஜர் அமைச்சரவையில் 9 மந்திரிகள், பட்ஜெட் வந்து 100 கோடி கூட கிடையாது. இன்னைக்கு வந்து 38 அமைச்சர்கள் இருக்கிறீங்க, 2 லட்சம் கோடி வரவு செலவு. அப்ப காமராஜர் ஆட்சி காலத்திலே நடந்த அந்த சட்டமன்ற விவாதம் இப்ப நடக்க வேண்டாமா? 80 நாள், 85 நாள், 110 நாள் நடந்திருக்குது சட்டமன்றம். ஆகவே நீங்க சொல்லுகிற முன்னுதாரணங்களை நீங்க தயவு செய்து பார்க்கணும். நீங்க சொன்னது போல நாட்கள் எப்படி மாறி இருக்கிறதோ அதுல அரசாங்கமும் ரொம்ப மல்டி டைவர்ஜென்ட் போர்ட்போலியோஸ்லாம் வந்திருக்கு. இப்ப நீங்க வந்து பெரிய ஒரு காலத்துல வந்து டாஸ்மாக் கிடையாது, இன்னைக்கு அதிலே 30,000 கோடி ரூபாய் வரவு செலவு. அதை போல நிறைய புதிய புதிய துறைகள் வந்திருக்கின்றன, நிறைய திட்டங்கள் வந்திருக்கின்றன, சமூக நல திட்டங்கள் வந்திருக்கின்றன. இதுல வந்து ஒரே இடம் பேசக்கூடிய இடம் எங்க? இம்யூனிட்டி உள்ள இடம். அதாவது நான் சட்டமன்ற உறுப்பினர், நான் பேசினால் எனக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை என் மீது என்கிற ஒரே பாதுகாப்பு உள்ள இடம் சட்டமன்றம் தான். வெளியேற்றப்படுவா எல்லாரும் பேச முடியாது. மாற்று கருத்தையோ எதிர்கருத்தையோ கூட வைக்க முடியுங்கிறதா சொல்ல வர்றார். அவதூறா என்ன வைக்க முடியும்? ஒரு வந்து யார் மேலையும் வந்து நியாயமான குற்றச்சாட்டுகளை வந்து அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு வர முடியும். அது அரசாங்கத்திற்கும் நல்லது. நீங்க வந்து 20 நாள் 22 நாள் அசெம்பிளி நடத்துனீங்கன்னா மானிய கோரிக்கை மட்டும் 74 மானிய கோரிக்கைகள் இருக்கிறது. ஆகவே இதை போன்ற போனா இது ஜனநாயகமே வந்து இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தை வந்து கவர்மெண்ட் பை டிஸ்கஷன் தான் சொல்றாங்க. ஆகவே அதற்கு வந்து முதலில் அவர்கள் வந்து வலியுறுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் கூட்டங்களுடைய பார்வை மாலன் அவர்கிட்ட கேட்கிற ஒரு விஷயம், தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து இன்றைய உரையில குறிப்பிடும் போது நீங்கள் நடுநிலையா செயல்பட வேண்டும் சொல்லிட்டு சபாநாயகருக்கு வேண்டுகோள் விடுக்கும் போதே ஒரு விஷயம் சொல்றாங்க. உறுப்பினர்கள் 3 வகையா இருப்பாங்க. ஒன்னு வந்து உணர்ச்சிவசப்பட்டு பேசக்கூடியவர்கள், இன்னொன்று நகைச்சுவாக பேசக்கூடியவர்கள், இன்னொன்று ஆக்ரோஷமாக பேசக்கூடியவர்கள். இந்த 3ல யார் வந்து ஆபத்தானவர்கள், யார்கிட்ட ரொம்ப கூடுதலா கவனமா இருக்க வேண்டிய, எது வந்து ஒரு கடுமையான ஒரு ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணக்கூடியது நினைக்கிறீங்க? உணர்ச்சிவசமா பேசும்போது பிரச்சனை வரலாம், நகைச்சுவை நினைச்சிட்டு பேசும்போது பிரச்சனை வரலாம், ஆக்ரோஷம் கேட்க வேண்டியது இல்லை. இதுல வந்து ஆக்ரோஷமா பேசுறது வந்து வெளிப்படையா தெரியும். ஆனா நகைச்சுவாக பேசுகிறது வந்து பல நேரங்களில் ஒரு குத்தல் பேச்சாக அமைந்துடும். அது மறைமுகமாக. அப்போ அதுல என்ன பிரச்சனை வரும்னா, அது வந்து ஒரு அன்பார்லிமெண்டரியான வேர்ட்ஸ் இல்லாத போது அதை வந்து நீங்க சபை குறிப்பிலிருந்து நீக்குங்கள் என்று சொல்ல முடியாது. அது வந்துட்டு அதே நேரத்தில் அது சபை குறிப்பில் போவதற்கோ அல்லது ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ அதை வந்து சீண்டி விடுவதற்கோ அது வந்து ஒரு பயன்படக்கூடியதாக ஆகும். அது வந்துட்டு ஆனால் நகைச்சுவை என்பது வந்து ஒரு தரமான நகைச்சுவையாக, ஒரு காயப்படுத்தாத நகைச்சுவையாக இருக்கிற போது அதுல பிரச்சனைகள் வராது. ஆனா பல பேர் நகைச்சுவை பயன்படுத்துவதற்கான காரணமே ஒருத்தரை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக நேரடியாக ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது என்கிற போது மறைமுகமாக சொல்லி பார்க்கலாம் என்று சொல்வதற்காகத்தான் அதை வந்து அதாவது ஸ்னப் பண்ணுவது என்று ஆங்கிலத்தில் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு இது வருகிற போது நிச்சயமாக அது எதிர்வினைகளை வந்து ஏற்கும். ஒருத்தர் கோபமா பேசினார்னா சரி, அவருக்கு பாட்டு கத்திட்டு போட்டோம்னு இவங்க இருந்துவாங்களே தவிர வந்து இது மாதிரி அதை அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்ளும். அந்த நையாண்டி பேச்சு, குத்தல் பேச்சு தான் அவங்களுக்கு கூடுதலான புண்ணை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறேன். நான் திரு ரங்கராஜன் அவர்கிட்ட கேட்கிற ஒரு விஷயம், இதுல ஒரு முக்கியமான கேள்வி இருந்திருக்கு. பல கட்சிகளுடைய பிரதிநிதித்துவம் இந்த சட்டமன்றத்தில் இல்ல. 234 தொகுதிகளுக்குமான பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லா கட்சியோட பிரதிநிதிகள் இருக்கிறார்களா? பாட்டாளி மக்கள் கட்சி வேறுபட்டது, நாம் தமிழர் கட்சி வேறுபட்டது, பாஜக வேறுபட்டது, இது மாதிரி பல கட்சிகள் வந்து வேறு விடுதலை சிறுத்தைகள் வேறுபட்டது, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற, இப்படி பல கட்சிகள், தேமுதிக, இப்படி வேறு கட்சிகளுக்கு வேறு பார்வை, ஜனநாயகம் பற்றி, சட்டம் பற்றி, நாடு பற்றி, தமிழக மக்கள் பற்றி வேறொரு பார்வை இருக்கும்போது அந்த கட்சிகளுக்கெல்லாம் பிரதிநிதிகளை இங்க இல்லாத போது இந்த சட்டமன்றம் முழுமையான மக்கள் பிரதிநிதித்துவம் எப்படி வெளிப்படுத்த முடியும், எப்படி வெளிப்படுத்த வேண்டும் நினைக்கிறீங்க? இல்ல, சட்டசபையில் அது நிச்சயமா அது குறைதான். ஏன்னா பலதரப்பட்ட ஒப்பீனியன், சமுதாயத்தில் பலதரப்பட்ட டைமென்ஷன்ஸ் இருக்கு, அவங்களோட கருத்துக்கள் இருக்கு. இதெல்லாம் உள்வாங்கி கொண்டு செயல்படுனா சிறந்த ஒரு இடதுசாரிகள் இல்லாத முதல் சட்டமன்றங்கள் இல்ல, தலித் கட்சிகள் பல தலைவர்கள் இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி அது முக்கியமான கட்சி அவங்க இல்ல. இந்த மாதிரி பலதரப்பட்ட அந்த தரப்பிலிருந்து இருந்து வரக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது அரசாங்கத்துடைய கடமை. ஆனால் துரதிருஷ்டவசமாக என்ன, சட்டசபைக்கு வெளியில் தான் அவர்கள் செயல்பட்டாக வேண்டும். எம்ஜிஆரே ஒரு முறை குறிப்பிட்டார், கருணாநிதி அவர்கள் சட்டசபையில் இருந்தாதான் நமக்கு நல்லது,
அவர் வெளியே விட்டால் நமக்கு ஆபத்து, அவர் போராட்டங்கள் சொல்லி வீதி வீதியாக சென்று போராட்டங்கள் நடத்தி விடுவார், நம்ம ஆட்சி செய்ய முடியாது என்பது தனிப்பட்ட முறையில் அவர் சகாக்களிடம் சொன்னதாக ஒரு தகவல். ஆகவே ஒரு அரசாங்கத்திற்கே பல எதிர்ப்பு பல விதமான கோணங்களிலிருந்து வரலாம். சட்டசபையிலுள்ளிருந்து அவர்கள் ஆக்கப்பூர்வமாக அவர்கள் செயல்பட்டு சிந்தனைகள் வழங்கினால் அரசாங்கமே கூட விரும்பலாம். எதிர்கட்சிகள் பொறுத்தவரை நீங்கள் கருணாநிதி பற்றி ஒரு கருத்து சொன்னீர்கள், வந்தா நன்றாக இருக்கும் சொன்னீங்க. அவர் செய்யற ஹோம்ஒர்க் மற்றவங்களாம் செய்யணும், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும். ஒரு முறை எம்ஜிஆர் அவர்கள் காவல்துறை மானியத்தின் போது சொல்லும்போது வீரமரணம் அடையும் போலீஸ்காரர்களுக்கு அரசாங்கம் 10,000 ரூபாய் வழங்கும் என்று சொன்னார். உடனே அவர் கருணாநிதி அவர்கள் கேட்டார், ஏற்கனவே அரசாங்க ஊழியர்கள்லாம் இறந்தால் பணியில் இருந்தால் 10,000 ரூபாய் வழங்கப்படுகிறது, அதே 10,000 அல்லது கூடுதலான்னு கேட்டார். ஒரு நிமிஷம் ஆளுங்கட்சி அப்படியே திகைத்து போய் நின்றது. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சிரித்து விட்டு மரணம் என்பது ஒரு முறைதான் என்று சொன்னார். ஆகவே அதே 10,000 தான் என்பது போல் ஒரு தோற்றம் பத்திரிகையாளர்கள் நமக்கே கிடைத்தது. ஆனால் அதற்கு பின்னால் அதிகாரிகள் வழங்கிய விளக்கம் இல்லை, இந்த 10,000 என்பது உபரியாக வழங்கப்படும் என்று சொன்னார். இது போல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உள்ள எதிர்கட்சிகள் கிடைக்கின்ற ஒரு சின்ன வாய்ப்பை பயன்படுத்தினால் கூட சிறப்பாக பணியாற்ற முடியும். நிச்சயமா. நான் திரு தனியன் சொல்ற கேட்கிற ஒரு விஷயம், இந்த மாதிரியான கட்டத்துல தான் இந்த அனைத்து கட்சிகள் கூட்டத்தை அடிக்கடி கூட்ட வேண்டிய நிர்பந்தம் ஒரு தேவை ஏற்படுதா நான் பாக்குறேன். ஒரு எல்லா கட்சிகளுக்கான 234 தொகுதிகள் தான் தமிழ்நாட்டில், 234 தொகுதிகளுக்கான பிரதிநிதிகளும் இருக்கிறார்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டார்கள், தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், மிச்சம் 3 இருக்கு, பாக்கி இருக்கு. சோ இந்த எல்லா தொகுதிகளுக்கான பிரதிநிதிகள் இருந்தாலும் எல்லா கட்சிகளுக்குமான பிரதிநிதித்துவம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏற்கனவே ரங்கராஜன் அவர்கள் நானும் குறிப்பிட்டது போல வேறு கட்சிகள் முற்றிலுமாக வேறு ஜனநாயக பார்வை கொண்ட கட்சிகள் எல்லாமே ஜனநாயக அடிப்படையில் அவர்கள் பிரதிநிதித்துவம் இல்லாத போது காவிரி பிரச்சனையோ, முல்லை பெரியார் பிரச்சனையோ, தனியீழ பிரச்சனையோ, கச்சத்தீவு பிரச்சனையோ, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான தகராறுகள் பிரச்சனையோ, இது மாதிரி பல பிரச்சனைகள்ல எல்லா கட்சிகளுடைய பார்வை என்னவா இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகுது. அப்ப தமிழக முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டுறதுல அவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்களா, அவ்வளவு ஆர்வம் காட்டுறவங்களா அறியப்பட்டிருக்காங்களா ஒரு கேள்வி எழுது. அதாவது சட்டமன்றத்துக்குள்ள பிரதிநிதித்துவம் இருக்கிற கட்சிகள் சட்டமன்றத்திற்குள்ள விவாதத்தும் கவன ஈர்ப்பு தீர்மானம், ஒத்திகை ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுட்டு வந்துதான் அரசினுடைய கவனத்தை ஈர்த்து பாதிக்கப்பட்ட மக்கள் அல்லது கோரிக்கையை வலியுறுத்துறவங்க நிவாரணம் பெறணும்னு அவசியம் இல்லை. 4 பேர் ஒரு இடத்துல கூடி ஒரு ஆர்ப்பாட்டம் சொன்னாலே அரசு விரைந்து ஒரு சில வினாடிகள்ல ஒரு சில மணி நேரங்கள்ல அந்த பிரச்சனையை தீர்க்குது. சட்டமன்றத்தை விட இதுக்கு கூடுதல் வலிமை உண்டு. இன்னும் வலிமையா சில பேர் பார்த்துருப்பீங்க, குடத்தை வச்சு மக்கள் ரோட்ல உட்கார்ந்திருப்பாங்க. உடனே ஆர்டிஓ போவாரு, டிஆர்ஓ போவார், கலெக்டர் போவார். நான் கேட்கறது தமிழக அரசு செயல்படுதா, தமிழக அரசு சரியா செயல்படுதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்பவில்லை. ஒரு பிரச்சனையில அனைத்து கட்சிகளுடைய பார்வை, அனைத்து மக்களுடைய அனைத்து பிரதிகளுடைய பார்வை எடுத்துக்கிட்டு அரசு தான் இறுதி முடிவு எடுக்க போகுது. ஒரு தீர்மானம் நிறைவேற்ற போனா கூட அனைத்து கட்சிகள் இருந்தாலும் கூட ஆளுங்கட்சியோட முடிவு தான் இறுதி முடிவா இருக்க போது வளமையா பாக்குறோம். நம்ம இந்த இடத்துல எல்லா கட்சியும் மல்டி டைமென்ஷனல் வியூ நம்ம கிடைக்காம போறக்கூடிய வாய்ப்பு சட்டமன்றம் இல்லாம அனைத்து கட்சிக்கான ஒரு தேவை ஏற்படுதா புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவருடைய அறிக்கையை பாக்குறாங்க, கோரிக்கையை பாக்குறாங்க. அந்த அறிக்கையின் மீதும் கோரிக்கையின் மீதும் பதில் வருது, அமைச்சரோட பதில் வருது, நிவாரணம் கிடைக்குது. இப்ப நீங்க ஒரு பிரிவு மக்களுக்கு அமைச்சர்ல இடம் இல்லைன்னு நீங்க எத்தனை மணிக்கு சொன்னாங்க? அறிக்கை எத்தனை மணிக்கு வந்துச்சு? அமைச்சரா எத்தனை மணிக்கு போட்டாங்க? இப்ப பாத்துருப்பீங்க. இப்ப இந்த அமைச்சரவையில் காலையில அறிக்கை வருது, 5 மணி நேரத்தில் அதுக்கான அந்த கோரிக்கையை அம்மா நிறைவேற்றுறாங்க. புரட்சி தலைவர் அம்மா தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க அது சட்டமன்றத்துக்குள்ள அப்படி பாக்குறதா இல்லாட்டி காலையில அமைச்சரை பதவியேற்பு சாயந்தரம் இல்ல எந்த பிரிவு மக்கள் நான் அணுவா அரசாங்கத்தை பார்த்திருக்கேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும், புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தனி மனிதன் கூட தன்னுடைய கோரிக்கையை வலியுறுத்தி தோத்ததா வரலாறே கிடையாது. எந்த போராட்டம், நெய்வேலி போராட்டம், கூடங்குளம், முல்லை பெரியாறு, காவிரி, அரசு ஊழியர் போராட்டம், மாற்றுத்திறனாளிகள் போராட்டம், எல்லா போராட்டத்திற்கும் செவிசாய்த்து அனைத்தையும் கோரிக்கையில் இருக்கிற நியாயமான அனைத்தையும் நிறைவேற்றிய அரசு அம்மாவுடைய அரசுங்கிறதுக்கு நீங்களே சான்றா இருக்கீங்க. ஊடகங்கள், எதிர்கட்சிகளே மறுக்க முடியல, இடதுசாரிகளே மறுக்க முடியல. அப்படி பாகுபாடு இல்லாம அனைத்து பிரிவு மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கிற பன்முக பொறுப்பும் பன்முகத்தன்மையும் அரசாங்கத்துடைய செயல்பாடை நம்ம விமர்சனம் பண்ணல. ஆனா அரசாங்கத்துடைய செயல்பாடு எங்க முழுமை அடையும்னா எல்லா கட்சிகளுடைய பிரதிநிதித்துவம் இருக்கும்போது. எல்லா கட்சிகளுடைய பிரதிநிதித்துவம்ங்கிறது தேவைதானா? அதை மக்கள் கொடுத்திருக்கிற தீர்ப்பு. இவர்கள் இவர்களுடைய கருத்துக்களை அங்க, ஏன்னா இந்த முறை தேர்தல் எப்படி நடந்தது என்று சொன்னால் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு கருத்தாக்கத்தை முன்வைத்து அவங்க போட்டியிட்டாங்க. இப்போ மக்கள் நல கூட்டணி என்பது கூட்டணி அரசு என்கின்ற ஒரு கருத்தாக்கத்தை முன்வைத்தது. பாமக எங்களுடைய முன்னுரிமைகள் எதை என்று சொல்லி கேட்டது. நாம் தமிழர் தமிழ் தேசியத்தை முன்வைத்து அப்போ ஒவ்வொரு விதமான கருத்துக்களை முன்வைத்து தான் மக்கள்கிட்ட அவங்க வாக்கு கேட்டாங்க. மக்கள் அதெல்லாம் நிராகரித்துட்டு தான் இவங்களை அனுப்பிச்சிருக்காங்க.
ஆனால் என்ன தேவை என்று கேட்டால் முன்பெல்லாம் வந்து எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாகட்டும் ஆளுங்கட்சியில் இருக்கிறவர்களே கூட வந்துட்டு சட்டமன்றத்தில் முக்கியமான மசோதாக்கள் வருகிற போது அதுக்காக நிறைய பேக்ரவுண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து அவங்க தயார் பண்ணுவாங்க. அப்போ வந்து பத்திரிகையாளர்களிடமெல்லாம் அவங்க பேசுவாங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, உங்ககிட்ட இருக்கிற ஆதாரங்களை கொடுங்க என்றெல்லாம் கேட்டு வாங்குவாங்க. நண்பர் பீட்டர் கூட நினைவு இருக்கும், ஒரு முறை போலீஸ் விவாதத்தில் பேசுறாரு. அப்போ வந்து அவருக்கு ஒரு அம்னஸ்டி இன்டர்நேஷனலுடைய ரிப்போர்ட் வந்து தேவைப்பட்டது. அப்போ வந்து இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அவர் கேட்டிருக்காரு, முக்கியமான விஷயங்களில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்று மக்களோடு தொடர்பில் இருக்கிறவர்களை வந்து அவங்க கேட்டு அந்த கருத்துக்களை திரட்டி அவர்களுடைய குரலில் அங்க வந்து அவங்க பேசியிருக்காங்க. அந்த மாதிரியான முயற்சிகள் எடுத்தால் கூட போதும் என்பதுதான் அது விஷயம். திரு பீட்டர், நான் கேட்க விரும்புற விஷயம், உங்களுடைய கட்சிக்கு வந்து ஒரு வலுவான மூன்றாவது பிரதிநிதித்துவம் இங்க இருக்குது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி வல்லமை கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையில பல பெரும்பாலான கட்சிகள் முதல் முறையா தமிழக வரலாற்றில் வந்து இடதுசாரிகளுடைய பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு சட்டமன்றமா இருக்குது. நிறைய கட்சிகள் பாஜக, இடதுசாரிகள், நாம் தமிழர், பாமக, அப்படி தேமுதிக என்று முற்று முதலான கொள்கை நிலைப்பாட்டில் கூட மாறுபட்ட பார்வை கொண்ட கட்சிகளுக்கெல்லாம் பிரதிநிதித்துவம் இல்லாத நிலையில அவர்களை, அவர்களுடைய கருத்தை, அவர்களுக்கான உறுப்பினருடைய எண்ணிக்கையை மதித்து அவர்களை எப்படி நம்ம உள்ள கொண்டு வரும் அப்படிங்கிறது வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டங்கள் ஒரு தீர்வாக நினைக்கிறீங்களா, இல்லாட்டி அதற்கான தேவை இல்லை, 234 பிரதிநிதிகள் இருக்கும்போது இதற்கான தேவை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது எல்லோரும் சட்டமன்றத்திற்குள்ள இடம் பெறுவது என்பது இயலாத காரியம். அதாவது இந்த சமூகம் வந்து ரொம்ப முரண்பட்ட சமூகமாக இருக்கிறது. ஒரு வந்து ரீஜன் வைஸ் இப்போ வந்து திருநெல்வேலிக்கு எது சரியோ அது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சரியாக இருக்காது. அதுபோக வந்து சிறுபான்மை மக்களுக்கு எது சரியோ அது பெரும்பான்மை மக்களுக்கு சரியாக இருக்காது. அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எது நியாயமோ அது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நியாயமாக இருக்காது. மாணவர்களுக்கு எது நியாயமோ அது ஆசிரியர்களுக்கு நியாயமாக இருக்காது. இப்படி பல்வேறு முரண்பட்ட சமூகங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே சட்டமன்றத்திற்கு உள்ளே வருவதற்கு நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தில் எல்லாம் ஏற்பாடு இல்லை. அதனால சில முக்கியமான சமூக மையங்கள் வந்து வெளியே இருக்கு. ஆகவே அடிக்கடி அனைத்து கட்சிகள் கூட்டத்தை வந்து முதலமைச்சர் நடத்த வேண்டும். அதிலே வந்து எல்லா விதமான தகவல்களையும் அவர்கள் பெற வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சிகள், அது பிறகு தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள்ல வந்து பதிவு செய்த கட்சிகளை கூட எம்ஜிஆர் வந்து அழைத்து பேசியிருக்கிறார், கலைஞர் வந்து அழைத்து பேசியிருக்கிறார். அதை போன்ற வழிமுறைகளை வந்து இந்த அரசு பின்பற்றுவதுதான் அதை போன்ற கட்சிகளுடைய கருத்துக்களை உள்வாங்குவதற்கு வழியாக. உங்கள்ட்ட நான் கேட்க விரும்புற இன்னொரு கேள்வி, இப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவரா முதல் முறையா திரு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காரு. திமுக தலைவருடைய செயல்பாடு நீங்க பாத்துருக்கீங்க, திரு ஸ்டாலினுடைய செயல்பாடு நீங்க பாத்துருக்கீங்க. உழைப்புல வந்து அவருக்கு வந்து ஒரு ஈடு சொல்ல முடிய ஆட்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட இந்த முறை தேர்தலில் வந்து ஒரு கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டு திமுகவுடைய வெற்றியை வந்து தன்னுடைய தோல்ல சொன்னார் திரு ஸ்டாலின் அவர்கள். திரு கருணாநிதியுடைய ஹோம்வொர்க், அவருடைய சிந்தனை திறன், உடனடியாக அவர் வந்து கொடுக்கக்கூடிய கவுண்டர், இது போன்ற விஷயங்கள், அவருடைய பேச்சு திறன், இது போன்ற விஷயங்கள் எந்த விஷயத்துல திரு ஸ்டாலின் தன்னை வளர்த்துக்கணும், எந்த விஷயத்துல லேகிங் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது நீங்க வந்து கலைஞரோடு வந்து ஒப்பிடுவதற்கு இன்னைக்கு சமகாலத்தில் வந்து யாருமே இல்லை என்கிற உண்மையை வந்து ஒத்துக்கணும். அவருக்கு இருக்கிற ஒரு பன்முக பரிமாணம், அவருக்கு இருக்கிற, நீங்க மாலன் சொன்னார்ல, ஒரு ரங்கராஜன் சொன்னார்ல, இந்த சட்டையர் குயிக் விட்டு, அதெல்லாம் வந்து அவரிடம் வந்து நான் ஒரு நாள் சொன்னேன், அவர் எதுக்கு உட்கார வச்சுட்டு சொன்னேன், தமிழ் எனும் தங்க சீப்பு உங்கள் கையில்னு சொல்லி நிப்பாட்டிட்டு என்ன பார்த்தாரு, நீங்கள் ஏற்கனவே தமிழர்களை மொட்டையடித்து விட்டீர்களேன்னு சொன்னேன். ஒரு செகண்ட் கூட இல்லாம சொன்னாரு, தம்பி என் கையில் அந்த சீப்பு இருப்பது உன்னை போன்ற சுருள்முடிக்காரர்களுக்காக சொன்னார் உடனே. சோ இதை போன்ற வந்து அது கலைஞர் மட்டுமே செய்ய முடியும். ஆனா கலைஞர் இருந்து திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன படித்திருக்கிறார் என்றால் கடுமையான உழைப்பை படித்திருக்கிறார். நல்ல ஹோம்வொர்க் பண்றதுக்கான ஒரு இதை கொடுத்திருக்காரு. நீ சொல்லுங்க. அதே கலைஞர் தான் திராவிட நாடு எங்க இருக்குன்னா பாவாடை அதே நீங்க சொல்ற பெரிய மனிதர் தான். நான் வந்து அதை வந்து நீங்க வந்து நான் பாண்டிட்டே நான் விட்டுறேன். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அவருக்கு இருக்கிற வந்து நீங்க அசம்பிளில வந்து எந்த டிபார்ட்மெண்ட்ல கொஸ்டின்ல கேட்டாலும் கலைஞர் வந்து பதில் சொல்வார். அமைச்சர்கள்ட்ட குறிப்பு இருக்காது. 17 அமைச்சர்கள் 18 அமைச்சர்கள் உட்கார்ந்து இருப்பார்கள். ஆனால் அவர்கள் திகைத்த நேரத்திலே வந்து அவர் வந்து எந்த கேள்விக்கும் உடனே பதில் சொல்வார் கூடிய அத மாதிரிலாம் அவருக்கு வந்து சில அசாதாரணமான திறமைகள் உண்டு. அதை வந்து நீங்க வந்து we cannot compare apple and orange என்று சொல்வார்கள். அதாவது ஒப்பிட முடியாதவர்களை ஒப்பிட முடியாது என்று சொல்வார்கள். அவை நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் மேயரா இருந்திருக்காரு, போராட்டக்காரியாக ஜெயில இருந்திருக்கிறாரு, ஒரு இளைஞரணியில் இருந்திருக்கிறாரு, அமைச்சராக இருந்திருக்கிறாரு, பொருளாளர், இந்த மாதிரி பலதரப்பட்ட இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அவர் வந்து 4 லட்சம் மனுக்கள் வாங்கி இருக்கிறார் பொதுமக்கள்கிட்ட. ஆகவே அவங்கள்ட்ட நிறைய இன்புட்ஸ் இருக்கு.
நல்ல அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஆகவே இது வந்து ஒரு நல்ல டீமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதிர்கட்சி தலைவர் அவர் எப்படி அந்த இடத்துல அவர் சொன்னாரு, அது இன்னொரு உதாரணம். பால் கமிஷன் அறிக்கை வந்தவுடன் அது அறிக்கை வந்து வெளியிடாதது அரசாங்கம் நீண்ட நாள் தள்ளி போட்டது. அது எப்படி வெளியே வந்ததுன்னு அது வேற ஒரு சர்ச்சை. ஆனா வெளியான பிறகு சட்டசபையில் அதை வைக்க வேண்டும், அந்த அறிக்கையை வைக்க வேண்டும் சொல்லி, ஆனால் அது அதோடைய எம்ஜிஆர் அரசு அது கூடவே ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் ATR என்று அதோட இணைத்தது. அதாவது கமிஷன் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு அறிக்கையை கொடுத்தது, ஆனால் அது அரசாங்கத்துக்கு சாதகமான ஒரு அறிக்கை ATR அதோடு இணைத்து கொடுத்தார்கள். அப்போது கருணாநிதி அவர்கள் இறுதியில் பேசும்போது, இது பால் கமிஷனோட அறிக்கை, இது பால், இது அரசாங்கம் எடுத்திருக்கிற ATR ரிப்போர்ட், இது விஷம், தயவு செய்து இது இரண்டையும் கலக்காதீர்கள் சொல்லி முடித்தார்கள். இது போன்ற ஒரு அப்ரோச் ஸ்டாலின் வருமா என்று எனக்கு தெரியாது. ஒப்பீடுக்காக சொல்லுகிறேன். சுருள் மூடி அப்படின்னு சொல்லி சொல்றதோ, நாடான்னு சொல்லி சொல்றதோ, விஷம் சொல்லி இது சொல்றதோ வந்து ஆரோக்கியமான விஷயத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு ஜாலியா ஒரு அவைய வந்து ஒரு நெருப்பா இல்லாம கொதிப்பா இல்லாம கொண்டு வர நேரம் முடிக்கும். நிகழ்ச்சி முடிக்க நேரம் நான் உங்களுடைய இறுதியான கருத்து திரு தனியார் சேர்க்கை ஒரு விஷயம். திமுக இதற்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஒரு கடுமையான எதிர்க்கட்சியாக இருப்பதனால அவர்களுக்கான தனிப்பட்ட எண்ணிக்கை 89, மொத்தமா சேர்த்தா கூட்டு எதிர்க்கட்சி 98 இருக்கும்போது அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். முன்னாடி வந்து ரொம்ப 20 MLA 25 MLA என்ன எதிர்க்கட்சியினருக்கு வந்து அதிகாரிகள் ஒத்துழைப்பாங்களா, அவங்களுக்கு தகவல் கொடுப்பாங்களா, கேட்கக்கூடிய விஷயங்கள் பதில் கிடைக்குமாங்கிறது தெரியாது. இப்போ வந்து அவர்களுக்காக சில அதிகாரிகள் வந்து சில தகவல்கள் பரிமாறிக்கொள்ள வாய்ப்பு அதிகம். அப்ப ஆளுங்கட்சி இன்னும் கூடுதலாக பொறுப்புணர்வோடு கூடுதலாக கவனமாக செயல்பட நேரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இப்ப எப்பவுமே ஆளுங்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பு இல்லாம நடக்கவே இல்லையா. ஊடகங்கள் நான் அப்படி சொல்லலைங்க, நீங்க சொல்லுங்க. கூடுதலான செயல்பட கவனம் பொறுப்பு இருக்காங்க, எப்பவுமே கூடுதலா இருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரியே இந்த 5 ஆண்டு 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆளுகிற கட்சி மீண்டும் மக்கள் ஆளுகிற அதே மாண்புமிகு முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை மீண்டும் 6வது முறையாக முதல் பொறுப்பேற்றிட செய்த நாட்டு மக்களுக்கு விசுவாசமாக கூடுதல் பொறுப்போடு, நீங்க சொல்ற வார்த்தையே பயன்படுத்துறேன், கூடுதல் பொறுப்புணர்வோடு கூடுதல் விழிப்புணர்வோடு தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டிய அனைத்தையும் செய்யறதுல எந்த விழிப்போடு அரசு கேள்வி வந்து சரியா வைக்கிறேன். அதாவது எதிர்கட்சிகளுக்கு வந்து முன்னாடி அரசு தரப்புல ஒரு அதிகாரிகள் தரப்புல ஒரு கேள்வியை கேட்டா ஒரு பதில் தெரிஞ்சுக்கணும். சட்டமன்றத்துக்கு உள்ள இல்ல, சட்டமன்றத்துக்கு வெளியே அதிகாரிகளிடம் சில விஷயங்களை பெற முயற்சி பண்ணா அவங்களுக்கான ஒத்துழைப்பு கிடைக்காம இருக்கலாம். பட் திஸ் டைம் இவங்க வந்து ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்கட்சியா இருக்கிறதுனால இவர்களுக்கான தரவுகள் கூடுதலா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அரசாங்கம் என்பது அப்படி இல்லை. நீங்க அப்படி கூடுதலா இவங்க ஒரு இன்னைக்கு 98 பேர் இருக்காங்க, இவங்களை நம்பி சில தகவல்கள் உடனே கொடுத்துடலாம் அப்படின்னால எந்த அதிகாரி எண்ணிக்கை குறைவா இருக்கிறதுனால கொடுக்க மறுக்கிறதோ, எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால உடனே விரைந்து கொடுத்துடணும்னு நினைக்கிறது மாணவர்கள் புரிந்து நிகழ்ச்சி முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நிச்சயமாக ஆரோக்கியமான விவாதத்துக்கு வித்திடுமா 15வது பேரவை என்பதை தாண்டி ஆரோக்கியமான விவாதத்துக்கு வித்திடுமா ஆயுதழுத்து அப்படிங்கறத ஒரு நிரூபிச்சிருக்கு. இந்த சபை வந்து இன்னைக்கு ஒரு நாகரிகமான விவாதத்தை முழுமையாக மேற்கொண்டிருக்கு. ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சியுமான பொறுப்பு என்ன, சபாநாயகம் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்ன, 2 பேர்ல யாருக்கு கூடுதலான பொறுப்பு இருக்குன்னு கவனிக்க வேண்டிய விஷயம். 14வது சட்டப்பேரவையில் பல விமர்சனங்கள் பல பாராட்டுக்குரிய அம்சங்கள் இருந்தாலும் கூட 15வது சட்டப்பேரவை இதற்கு முன்னாடி முன்னுதாரணங்கள் இல்லாத வகையில் ஒரு மிகப்பெரிய ஆளுங்கட்சி 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஆளுங்கட்சி மீண்டும் வந்த வரலாறும் எதிர்க்கட்சி மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடியது பார்க்கிறோம். இந்த சபை எப்படி நடக்கப் போகிறது? 16ஆம் தேதிக்கு இந்த சபை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு ஒரு நாள் வந்து ஆளுநர் உரையாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சோ இது முழுமையாக இந்த சபை எப்படி நடத்தப் போகிறது, அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த ஆட்சி சட்டமன்றம் எப்படி நடக்கப் போகிறது மக்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். நேரலையில் ஒளிபரப்பு வருமா, ஆரோக்கியமான விவாதங்கள் வருமா, எதிர்க்கட்சி தலைவர்களுக்கான மதிப்பு கிடைக்குமா, ஆளுங்கட்சி மதிப்பு மரியாதை இன்னும் கூடுமா, இது போன்ற பல விஷயங்கள் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. 2 கட்சிகளும் என்ன செய்ய போறார்கள், சபாநாயகர் எப்படி நடந்து கொள்ள போறார், பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் கடந்து வந்து கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.